அடுத்து பார்க்க போறது அனோட்டேஷன். ஸோ அனோட்டேஷன் அப்படிங்கிறது டைமென்ஷன், மல்டி லீடர், ஸோ டேபிள் எல்லாமே அனோட்டேஷன் கீழே தான் கிரியேட் ஆகும். ஸோ அனோட்டேஷனுங்கிறது ஹோம்ங்கிற பட்டன்ல அனோட்டேஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட், ஸோ அதுக்கு டைமென்ஷன், மல்டி லீடர், டேபிள் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைமென்ஷன் செட் பண்ணுறதுக்கும் மல்டி லீடர் ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு டிராயிங்ஸ் தேவை. ஸோ அந்த டிராயிங்ஸை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிராயிங்ஸ் ஒன்று வரைஞ்சிக்குவோம். சர்க்கிள், ஸோ சர்க்கிளோட டயாமீட்டர் ஆர் ரேடியஸை கொடுத்து சர்க்கிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஸோ ரேடியஸ் 10. ஸோ இந்த 10ங்கிற ரேடியஸ் 70 mm தள்ளி இங்கிட்டு ஒன்று வேணும். அதே மாதிரி 70 mm தள்ளி இந்த சைடு ஒன்று வேணும். எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் காப்பி பண்ண போறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்க. செலக்ட். ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட் பேஸ் பாயிண்டை எடுத்துக்கிட்டு ஸோ இந்த டைரக்ஷனில் எவ்வளோ mm தள்ளணும்? ஸோ 70. என்டர். ஸோ அதே மாதிரி வெர்டிகலா, ஸோ இந்த டைரக்ஷனில் அதே 70. ஸோ போதும். ஸோ இதே சென்டர் பாயிண்டை வச்சுக்கிட்டு இன்னொரு சர்க்கிள் ஒன்று போட போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் போட போகிறீங்க. ஸோ சர்க்கிள் சி, என்டர். ஸோ எது சென்டர் பாயிண்ட்? ஸோ இதுதான் சென்டர் பாயிண்ட். ஸோ இதோட ரேடியஸ் எவ்வளவு? இல்லை இதோட டயாமீட்டர் எவ்வளவு? ஸோ 5. ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் என்டர். இதோட ரேடியஸ் 5. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சர்க்கிள், அதாவது 20 mm சர்க்கிள் போட போகிறீங்க. சி, என்டர், சென்டர் பாயிண்ட். ஸோ இதோட ரேடியஸ், ஸோ இதோட ரேடியஸ் ஒரு 20ன்னு செட் பண்ணிங்க. ஸோ இந்த ரேடியஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு. ஸோ இதுக்கு அப்புறம் ஆர்க். ஆர்க்ல ஸ்டார்ட் இல்லைன்னா சென்டர் ஸ்டார்ட் எண்ட். ஏன்னா சர்க்கிள் பேஸ் பண்ணி ஆர்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த 3 தான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே. ஸோ சென்டர். ஸோ உங்க ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் இதான். ஸோ உங்க ஆர்க் எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த இதுட்ட ஆரம்பிக்கணும். எங்க முடியணும்? இந்த இதுட்ட முடியணும். ஸோ அடுத்து இன்னொரு லைன் எடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா எடுத்துருக்குவோம். ஸோ இந்த இடம் கரெக்டாக மீட் பண்ணுறது கஷ்டம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லையும் ஒரு லைன். ஸோ இந்த கோடன்லேருந்து இந்த இடம் வரையும் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள லைன்ஸை நீங்கள் அதை டெலிட் பண்ணணும். ஸோ அதுக்கு ட்ரிம், டிஆர் டபுள் என்டர். ஸோ எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் கிளிக் பண்ணால் அது ட்ரிம் ஆயிரும். ஸோ இந்த உள்ள இந்த சர்க்கிளும் தேவையில்லை, அதே மாதிரி இந்த சர்க்கிளும் தேவையில்லை. ஸோ இதே மாதிரி சர்க்கிள்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் வேணும், அதே மாதிரி இங்குள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் வேணும்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இதை கிரியேட் பண்ணலாம்? ஸோ சர்க்கிள் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பொசிஷனில் போய் செட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த இதுக்கு சர்க்கிள் வரைஞ்சிங்க. 5. ஸோ இது எவ்வளோ தூரம் மேலே இருக்கணும் அப்படின்னு மூவ், இதெல்லாம் காப்பி, சென்டர் பாயிண்ட். ஸோ இது எவ்வளோ தூரம் இருக்கணும்? இது ஒரு 50. ஸோ அடுத்தது இது ஒரு 25. இங்கே 2 ரேஞ்சில் வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து இதை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல மூவ் பண்ணி, அதாவது ஹரிசாண்டலா மூவ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ கிளிக், மூவ் உள்ள கமாண்ட் எம், என்டர். ஸோ ஒரு பேஸ் பாயிண்ட் செட் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் மூவ் பண்ண போகிறோம் சொல்லிடுங்க. ஸோ 40. ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி மூவ் எம், என்டர். ஒரு சென்டர் பாயிண்ட் சி இவ்வளவு 60. ஸோ ஆப்ஜெக்ட் ஒன்று நீங்க செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேற எதுவும் எக்ஸஸா நீங்க ஆட் பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ லைன்ல இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லைன்னா இன்க்ளைன்டா லைன் போட்டுங்க. அந்த லைன் 45 டிகிரி போகணும். அப்படிங்கிறப்ப ஷிஃப்ட் ஆட், எவ்வளவு லென்த் போகணும்னு சொல்லிக்கலாம். ஒரு 30 mm லென்த் போகணும். லெஸ் தென் எவ்வளவு ஆங்கிள்? 45. ஸோ அந்த ஆங்கிள் 45க்கு டிராவல் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன டைரக்ஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த டைரக்ஷன்ல ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் தேவை. ஸோ அந்த பாக்ஸை எப்படி கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 5 இல்லை 2.5. என்டர். ஸோ இந்த லைன் இந்த சைடும் அதே மாதிரி இந்த லைன் இந்த சைடும் வரணும். ஸோ உள்ள அந்த சர்க்கிள் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ இதை லைன் மூலியமா ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ உள்ள லைன்ஸ் எல்லாம் தேவை கிடையாதுனால டிஆர் டபுள் என்டர். ஸோ இதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் ஆகணும்னாலும் ஓப்பன், டெலீட். ஸோ இதுமே உங்களால் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேவையான படத்தை நீங்கள் வரைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான டிராயிங்ஸையும் உங்களால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இது மாதிரி வேற எதுவும் படம் வரையணும் அப்படின்னாலும் ஒரு சர்க்கிள். ஸோ இதோட ரேடியஸ் 30. ஸோ லைன் மூலியமா இங்கே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் அதாவது 10. எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துட்டோம். ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட்ஸ் வேல்யூ 5. ஸோ இந்த லைன் கிட்ட 5 மாறணும், அதே மாதிரி கிட்ட ஒரு 5 மாறணும். ஸோ இதை லைன் மூலியமா கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட்.
ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு டச் ஆகாம இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்ட். ஸோ எக்ஸ் டபுள் என்டர், அப்படி இல்லைன்னா ட்ரிம்ல இந்த ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷனா இருக்கும். இது எக்ஸ்டெண்ட் ஆகணும், அதே மாதிரி இது எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ தேவையில்லாத ஏஜஸ்லாம் ட்ரிம் பண்ணிட முடியும். டிஆர் என்டர், இன்னொரு டி என்டர், தேவையில்லாத ஏஜ் ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வேணும், ஸோ மல்டி தான் வேணும், அது பேட்டர்ன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன் அரே. ஸோ என்ன அரே நீங்க பண்ண போறீங்க, போடா அரே. ஸோ எந்த ஆப்ஜெக்ட்லாம் அரேக்கு யூஸ் பண்ண போறீங்களோ ஷேர் பண்ணுங்க, என்டர். எந்த சென்டர் பாயிண்ட் பொறுத்து இது அரே ஆக போகுது. ஓகே, மொத்தம் எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும் உங்களுக்கு, ஒரு 10. க்ளோஸ். ஸோ இப்போ போய் நீங்க தேவையில்லாத ஏஜெல்லாம் தனித்தனியா ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் ட்ரிம். ஸோ இதெல்லாம் எந்த ஏஜெல்லாம் தேவையில்லையோ அதை கிளிக் பண்ணுங்க, தேவையில்லாத ஏஜ் உங்களுக்கு ட்ரிம் ஆயிரும். ஸோ கமெண்ட் மூலியம் எடுக்கிறதுக்கு டிஆர். ஸோ இந்த ஏஜ் தேவையில்லை, இந்த ஏஜ் தேவையில்லை. ஸோ எந்த ஏஜும் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் கிளிக் பண்றது மூலியமா கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர்ல ஒரு சர்க்கிள். ஸோ ரேடியஸ் 12. ஸோ இது மாதிரி நீங்க நிறைய படம் வரைஞ்சதுக்கு அப்புறம் சில டைமென்ஷன் கொடுக்கணும், வேற எதுவும் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப டைமென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டைமென்ஷன் எடுக்கிறது, அந்த டைமென்ஷனோட சைஸ் என்ன கலர்ல வரணும், என்ன செட்டிங்கை ஃபாலோ பண்ணி உங்க டைமென்ஷன் எடுக்க போறீங்களோ அந்த டைமென்ஷன் செட்டிங்கை ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் ப்ரெசெண்டா என்ன ஃபார்மேட்ஸ்ல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சிங்கிள் டைமென்ஷன் எடுத்து பாருங்க. ஸோ அதை வச்சு மற்ற டைமென்ஷன் எல்லாத்தையும் மாத்திக்க முடியும். ஸோ எப்படி டைமென்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா இந்த லீனியர். ஸோ இந்த ஆப்ஷன் உள்ள எல்லாமே டைமென்ஷன் மெத்தட். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமென்ஷன். இது லென்த்தை மெஷர் பண்றதுன்னா லீனியர் அண்ட் அலைன். ஸோ ஆங்கிளுக்கு ஒரு டைமென்ஷன், ஆர்க் லென்த், ரேடியஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஒரு டைமென்ஷன். ஸோ இது மாதிரி வேரியஸ் டைமென்ஷன் இருக்கு. இது ஒன்று ஒன்றா வரிசையா பார்க்க போறோம். ஸோ சாம்பிளுக்கு ஒரு லீனியர் டைமென்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல இருந்து இல்ல இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டர் வரையும். ஸோ இங்க ஒரு பிக் பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணி ஸோ வெளியே ட்ராக் பண்ணினா அதோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ உங்க டைமென்ஷன் காட்டுது, பட் ரொம்ப சின்ன சைஸா காமிக்குது. ஸோ அது இல்லாம 70.40, இந்த 40 உங்களுக்கு தேவையில்லை, இல்ல இந்த எக்ஸ்டென்ஷன் லைனோட இதை மாத்தணும், ஸோ இந்த ஏரோ மார்க்ஸோட சைஸை மாத்தணும், கலர்ஸை மாத்தணும். ஸோ இந்த டைமென்ஷனை பத்தி உள்ள இன்ஃபர்மேஷனையும் செட் பண்றதுக்குள்ள ஆப்ஷன் தான் டைமென்ஷன் செட்டிங். ஸோ அந்த டைமென்ஷன் செட்டிங் எங்க இருக்கும் அப்படின்னா அனோட்டேஷன்ல டைமென்ஷன் ஸ்டைல், மல்டி ஸ்டைல், டேபிள் ஸ்டைல். ஸோ இங்க யூஸ் பண்ற எல்லா ஆப்ஷனுக்கும் உள்ள ஸ்டைல்ஸ் எல்லாமே இந்த கீழே தான் இருக்கும். ஸோ நீங்க மாத்த விரும்புறது டைமென்ஷன் ஸ்டைல். ஸோ இதை கமெண்ட் மூலியமா நீங்க எடுக்கணும் அப்படின்னா டிம் ஸ்டைல், அதாவது DIMSTYLE, டிம் ஸ்டைல் டைப் பண்ணா கமெண்ட் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். டிம் ஸ்டைல் என்டர். ஸோ இதான் ஒரு டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் டயலாக் பாக்ஸ். ஸோ இந்த டயலாக் பாக்ஸை வச்சு உங்க டைமென்ஷனை உங்க தேவைக்கு தகுந்தப்பல மாத்திக்க முடியும். ஸோ ஒரு டைமென்ஷன் எடுத்து வச்சுட்டீங்க. ஸோ அதை மாத்துறது மூலியமா மற்ற எல்லா டைமென்ஷனையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி மாத்துறது? ஸோ இதில் உள்ள செட் கரண்ட், நியூ, மாடிஃபை அண்ட் ஓவர் ரைட், கம்பேரை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிஃபால்ட்டா உள்ள ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ புதுசா உங்களுக்கு வியூ ஜென்ரேட் பண்ணிக்க போறேன், உங்களுக்குன்னா ஒரு டைமென்ஷன் ஸ்டைல் நீங்க கிரியேட் பண்ணிக்க போறீங்கன்னா அது பேர் நியூ. ஸோ 4-5 செட்டிங் இருக்கும்போது அதுல ஒன்று செட் பண்றது உள்ள ஆப்ஷன் தான் செட் கரண்ட். மாடிஃபை அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன் ஸ்டைல், அதாவது ஸ்டாண்டர்ட். ஸோ அது மாதிரி நிறைய உள்ள ஸ்டைல் உள்ளப்ப அதோட ஸ்டைல இண்டிவிஜுவலா நீங்க போய் மாத்தணும் அப்படின்னா மாடிஃபை. ஸோ ஃபர்ஸ்ட் நியூன்னு கொடுத்துக்க போறோம், நியூ. ஸோ நியூன்னு கொடுக்குறப்ப ஒரு ஆப்ஷன் கேட்குது, நியூ ஸ்டைல் நேம். ஸோ உங்க ஸ்டைலுக்கு நேம் என்ன, நான் இன்ஃபோமீடியா செட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டைல்ஸ் ஸ்டார்ட் வித் எதுலேருந்து ஸ்டைல் எடுத்துக்கணும், ஸ்டாண்டர்ட்ங்கிற ஸ்டைல்ல இருந்து காப்பி பண்ணிக்கிங்க, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது எதுல இருந்து ஒரு காப்பி பண்ணி ஒரு சோர்ஸை கேட்ச் பண்ணி அந்த சோர்ஸ் உங்களால மாத்திக்க முடியும் ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஸ்டார்ட் வித். ஸோ ஸ்டாண்டர்ட் உள்ள எல்லா செட்டிங் இதுல இருக்கட்டும், வேணுங்கிற ஆப்ஷனை மாத்திக்கலாம். ஸோ கண்டினியூ. ஸோ டைமென்ஷனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க சால்வ் பண்ணக்கூடிய இடம் இந்த டைமென்ஷன் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னென்னு வரிசையா பார்த்துருவோம், அதுக்கப்புறம் டைமென்ஷன் நீங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள டேப் லைன்ஸ். ஸோ லைன்ஸ் அதுல டைமென்ஷன் லைன்ஸ், எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் 2 லைன்ஸ் இருக்கு. ஸோ டைமென்ஷன் லைன் அப்படிங்கிறது இந்த டைமென்ஷன் பிளேஸ் இந்த லைன்ஸ். எக்ஸ்டென்ஷன் லைன் அப்படிங்கிறது இந்த டைமென்ஷன் லைன் பிளேஸ் பண்றதுக்காண்டி நீங்க சூஸ் பண்ண பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வரதான் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க மாத்திக்க போறீங்க அப்படின்னா மாத்திக்க முடியும். ஸோ இதோட கலர் என்ன கலர் இருக்கு சூஸ் பண்ணுங்க. ஸோ மற்ற டயலாக் பாக்ஸ், அதாவது மற்ற ஆப்ஜெக்டோட இது கொஞ்சம் கலர் டிம்மா தெரியணும், அதுக்காண்டி ஸோ இந்த கலர் செட் பண்ணிக்கிறேன். அடுத்ததோட ப்ராப்பர்ட்டிஸ் லைன் டைப், என்ன லைன் டைப் மாத்தாலும் லைன் டைப் மாத்திக்க முடியும். லைன் வெயிட் ரொம்ப டார்க்கா தெரிய வேண்டாம், இது கொஞ்சம் கம்மியாவே தெரியட்டும். ஸோ 0.13 இல்லைன்னா 0.6. ஸோ அந்த ரேஞ்சில் செட் பண்ணிங்க. 0.13 செட் பண்ணிக்குவோம். அடுத்தது சப்ரஸ். ஸோ சப்ரஸ்ங்கிற ஆப்ஷன் ஹைட் பண்றதுக்குள்ள ஆப்ஷன். ஸோ கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும்.
ஸோ 2 ஏரோ மார்க் இருக்கு. ஸோ இது ஒரு டைமென்ஷன் லைன், இது ஒரு டைமென்ஷன் லைன். அதாவது இங்கிட்டு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு. ஸோ டைமென்ஷன் 1 ஆஃப் பண்ணும்போது ஒவ்வொரு சைடு காணா போயிடும், இந்த சைடு இருக்கும். ஸோ சப்ரஸ் ரெண்டுமே சப்ரஸ் இருந்துச்சுன்னா உங்க டைமென்ஷன் உங்க பொசிஷன் பண்ணி கரெக்ட் இடத்துக்கு வரும். பட் அந்த டைமென்ஷன் லைன் உங்களுக்கு தெரியாது. ஸோ ரெண்டுமே அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது எக்ஸ்டென்ஷன் லைன். ஸோ எக்ஸ்டென்ஷன் லைனுங்கிறது இதுலேருந்து ப்ரொஜெக்ட் ஆகிற வரையும் தான் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் சொல்லுவாங்க. ஸோ இதோட கலர்ஸும் அது சேம் தான். இதையும் 8 செட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டென்ஷன் லைன் 1. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் என்ன டைப்ல இருக்கணும், 2 லைன் டைப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லைன் வெயிட். ஸோ இதுவும் 1 3. ஸோ இதை நீங்கள் மறைச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப இதோ ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு இங்கிட்டுள்ள 2 ஆப்ஷன், எக்ஸ்டர்ன் பியாண்ட் டைமென்ஷன் லைன்ஸ். டைமென்ஷனுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் எவ்வளவு தூரம் போகுதுங்கிறத பார்க்கறதா இந்த எக்ஸ்டென்ட் பியாண்ட். ஸோ ஆஃப்செட் ஃப்ரம் ஆரிஜின்ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். உங்க ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்க சூஸ் பண்ற பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் அந்த லைன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க மாத்திக்க முடியும். ஸோ ஃபிக்ஸ்டு லென்த் அப்படிங்கிறது இதுதான். ஸோ நீங்க கொடுக்குற டிஸ்டன்ஸ் இங்க மட்டும் தான் இருக்கும். நீங்க எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போனாலும் நீங்க சூஸ் பண்ற பாயிண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் எடுக்காம அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல மட்டும் அது ரைஸ் ஆகுதா இந்த ஃபிக்ஸ்டு லைன் டிஸ்டன்ஸ். இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் சம்பந்தமா நீங்க எது மாத்தினாலும் இதை மாத்திக்க முடியும். அடுத்தது சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோ. இந்த சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸ்ல உங்களோட ஏரோ ஸ்டைல், ஏரோட கலர், ஸோ எப்படி தெரியணும் எல்லாம் மாத்திக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்டு ஏரோ. ஸோ இந்த ஏரோ ஸ்டைல் எப்படி தெரியணும். ஸோ செகண்ட் ஏரோ எப்படி தெரியணும். ஸோ லீடர் நீங்க மல்டி லீடர் யூஸ் பண்ணும்போது அதுல யூஸ் பண்ற ஏரோ என்ன மாதிரி தெரியணும்ங்கிறத இண்டிவிஜுவலா மாத்திக்க முடியும். ஸோ இங்க ப்ரிவியூ உங்களுக்கு காமிக்கும், இங்க பார்த்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்பவுமே ஏரோ மார்க், அதாவது க்ளோஸ்டு ஃபுல் ஏரோவை செட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஏரோ சைஸ். அந்த ஏரோட சைஸ் எவ்வளவு தூரம் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஏரோவே தெரியல. ஸோ இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஏரோட சைஸ் ஒரு 2. அடுத்தது சென்டர் மார்க்ஸ். ஸோ சர்க்கிளுக்கு இல்லை சென்டர் மார்க் நீங்க பிளேஸ் பண்ணும்போது அது எப்படி தெரியணும், அதோட சைஸ் என்ன. ஸோ டைமென்ஷன், ஒரு டைமென்ஷன் நீங்க பிரேக் அப்ளை பண்ணும்போது அதோட பிரேக்கோட டிஃபால்ட் சைஸ் என்னவோ அதை நீங்க பாத்துக்க முடியும். அடுத்தது டெக்ஸ்ட். நீங்க இந்த டைப் பண்ணிருக்க டெக்ஸ்ட் என்ன ஃபாண்ட்ல இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன ஃபாண்ட். ஸோ இந்த ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ என்ன ஸ்டைல் வேணுமோ சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டா அது ஏரியல்லே இருக்கட்டும். ஸோ என்ன கலர்ல வரணும். ஸோ ஃபாண்ட் எல்லாமே ரெட் கலர்ல வரணும். ஸோ ஃபில் கலர், பேக்ரவுண்ட்ல எதுவும் கலர் ஃபில் ஆகணுமானா ஃபில் ஆகும். ஸோ டெக்ஸ்டோட ஹைட். ஸோ உங்க ஏரோக்கு என்ன சைஸ் கொடுத்தீங்களோ அதே சைஸை இங்க டெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இந்த டெக்ஸ்ட்டை சுத்தி நீங்க ஃப்ரேம் ஒர்க் போடணும் அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்கை டிக் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது இந்த டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட். இந்த டைமென்ஷன் லைன்ல உங்க டெக்ஸ்ட் எந்த மாதிரி பிளேஸ் ஆகணும்னு சூஸ் பண்றதா இந்த டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ வெர்டிகலா உள்ள டைமென்ஷன், அதாவது இந்த மாதிரி டைமென்ஷன்ல எப்படி டெக்ஸ்ட் பிளேஸ் ஆகுறது, சென்டர்லயா இல்லை எபோவா இல்லை அவுட் சைடா. ஸோ சென்டர்னா எப்படி இருக்கும், எபோவ் அப்படின்னா டைமென்ஷன் மேல இருக்கும். ஸோ இது மேல எல்லாம் டைமென்ஷன் இருக்கும். ஸோ ஹரிசாண்டல்ல உள்ளதும் சென்டர்லயே இருக்கட்டும். வியூ டைரக்ஷன், ஸோ லெஃப்ட் டு ரைட்டா பார்க்க போறீங்களா இல்ல ரைட் டு லெஃப்டா பார்க்க போறீங்களா. ஸோ ரைட் டு லெஃப்ட் அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல திரும்பி, அதாவது படத்தை நீங்க திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே இதை லெஃப்ட் டு ரைட்டை செட் பண்ணிக்கிங்க. ஆஃப்செட் ஃப்ரம் டைமென்ஷன் லைன். ஸோ டைமென்ஷன் லைன்ல இருந்து எவ்வளவு தூரம் ஆஃப்செட் ஆகணும் அப்படிங்கறத செட் பண்ணிக்கலாம். இது ஒரு 0.6. இங்க என்ன வேல்யூஸ் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூஸுக்கு டிஃபால்ட்டா ரன் ஆகும். அதாவது டைமென்ஷன் லைனுக்கும் நீங்க பிளேஸ் பண்ற டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸா இந்த ஆஃப்செட் ஃப்ரம் டைமென்ஷன் லைன். அது மேலேயே இருக்கணுமா. ஸோ 0 கொடுத்தா டைமென்ஷன் மேலேயே இந்த டெக்ஸ்ட் உட்காந்துருக்கும். அது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஸோ உங்களோட ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் படத்துக்கு எப்படி இருக்கணும், ஹரிசாண்டல். ஸோ எல்லா டெக்ஸ்ட்டும் ஹரிசாண்டல்ல மட்டும் தான் இருக்கும். அலைன்ட் வித் டைமென்ஷன் லைன். ஸோ டைமென்ஷன் லைன் என்ன ஷேப்ல இருக்கோ, என்ன ஓரியன்டேஷன்ல அது கிரியேட் ஆயிருக்கோ அதே மாதிரி கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஓரியன்டேஷன் வித் டைமென்ஷன் லைன். அடுத்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட். ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்னா அது எதுவும் கரெக்டா ரேடியஸ் ஹரிசாண்டலாகவும் மற்ற எல்லாமே அலைன் வித்ங்கிற ரேடியஸ்லையும் இருக்கும். ஸோ இது அலைன்னு வச்சுக்கலாம் நீங்க, இல்லைன்னா ஐஎஸ்ஓ செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே. ஸோ ஓகே கொடுத்துக்க முன்னாடி அடுத்த ஆப்ஷன் ஃபிட். ஸோ ஃபிட் அப்படிங்கிறது ஏரோ மார்க் எப்படி தெரியணும். ஸோ ஸ்மால் சைஸ்ல உங்க டைமென்ஷன் மென்ஷன் பண்றப்ப உங்களோட டெக்ஸ்ட் வெளியே போகணுமா இல்ல என்ன பண்ணணுங்கிற ஆப்ஷன் தான் இந்த டெக்ஸ்ட். ஸோ இடம் கம்மியா இருக்கிறப்ப உங்களோட டெக்ஸ்ட் சைஸோ இல்ல ஏரோ மார்க்கோ என்ன ஆகணும். ஸோ எது கம்ப்ரெசிபிளா எடுத்துக்கும், டெக்ஸ்ட் வெளியே போகணுமா இல்ல ஏரோ மார்க் வெளியே போகணுமான்னு தனியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எதர் டெக்ஸ்ட் ஆர் ஏரோ ஏதாச்சும் ஒன்று அது வெளியே போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க. அடுத்து டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட். ஒரு ரேடியஸ்க்கோ ஒரு ஆர்க்குக்கோ நீங்க ரேடியஸ் இல்ல டயாமீட்டர் எடுக்க போகும்போது அந்த டெக்ஸ்ட் எப்படி பிளேஸ் ஆகணும், பிசியர் த டைமென்ஷன் லைன். ஸோ இது மாதிரி பிளேஸ் ஆகணுமா, அந்த டைமென்ஷன்லயே பிளேஸ் ஆகணுமா இல்ல ஓவர் டைமென்ஷன் வித் லீடர், ஒரு லீடர் ஃபார்மெட்ல பிளேஸ் ஆகணுமா. அடுத்து ஓவர் டைமென்ஷன் வித்தவுட் லீடர். ஸோ லீடர் இல்லாம வெளியே வந்து பிளேஸ் ஆகுங்கிறத நீங்க பாத்துக்க முடியும். ஸோ இது ஓவர் டைமென்ஷன் வித் லீடர்ல செட் பண்ணீங்க. இதுல ஃபைன் டர்னிங்.
ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். பிளேஸ் டெக்ஸ்ட் மேனுவலி, ட்ரா டைமென்ஷன் பிட்வீன் த எக்ஸ்டர்னல் லைன். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஓகே கொடுத்து இன்ஃபோ மீடியாவை செட் கான் கொடுத்துங்க, க்ளோஸ். ஸோ இந்த டைமென்ஷன் நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்ல எடுத்தது. ஸோ இதை சேஞ்ச் பண்றதுக்கு கிளிக் பண்ணுங்க. அனோட்டேஷன்ல இது ஸ்டாண்டர்ட் கிடையாது, நீங்க கிளிக் பண்ண இன்ஃபோ மீடியா டெக்ஸ்ட், அதாவது என்னென்ன செட்டிங் கொடுத்தீங்களோ அது வந்து இது கிரியேட் ஆயிருக்கும். ஸோ திரும்பி ஏரோ சைஸன் இன்க்ரீஸ் பண்ணணும், வேற எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் டைமென்ஷன் ஸ்டைல் டி டைப் பண்ணி என்டர். ஸோ இது மாடிஃபை சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோட சைஸை மாத்திக்கிங்க, அது ஒரு 5. ஸோ டெக்ஸ்டோட ஹைட்டும் 5. ஸோ செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிட்டுங்கிற ஆப்ஷனையும் பார்த்துடலாம். இதுல ஃபைன் டியூனிங்ல பிளேஸ் டெக்ஸ்ட் மேனுவலி, நீங்க டைமென்ஷன் எடுக்கும் போது உங்களோட டெக்ஸ்ட் அதோட டைமென்ஷனோட சென்டர்ல தான் பிளேஸ் ஆயிருக்கும். இல்ல இண்டிவிஜுவலா நீங்க பிளேஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா டைமென்ஷன் பிளேஸ் டெக்ஸ்ட் மேனுவலி. ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றது பார்ப்போம். ஓகே, க்ளோஸ். ஸோ இப்போ டைமென்ஷன் எடுக்க போறோம். ஸோ லீனியர் டைமென்ஷன். ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ உங்க டைமென்ஷன் சென்டர்ல இல்லாம இந்த இதையும் நீங்க இழுத்துக்க முடியும். ஸோ இந்த டைரக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டைமென்ஷன் எங்க பிளேஸ் பண்ண போறீங்களோ பிளேஸ் மேனுவலா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்கேப் டி என்டர் மாடிஃபை. ஸோ இதுல பிளேஸ் மேனுவலா பிளேஸ் பண்ண வேண்டாம், எடுத்து விட்டீங்கன்னா கரெக்டாக சென்டர்லேயே உட்காந்துருக்கும். அது ட்ரா டைமென்ஷன் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன். ஸோ இது மாதிரி ஆர்க் போடும்போது அந்த ஆர்க் ரேடியஸை மட்டும் காமிக்கணுமா இல்ல சென்டர் பாயிண்ட்ல இருந்து தெரியணுமா உள்ள ஆப்ஷன் தான் இது. ஓகே. ஸோ இந்த டைமென்ஷன்ல உள்ள 4 0. ஸோ எக்ஸ்ட்ரா தேவையில்ல 4 0 உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும். ஸோ 70னா 70 மட்டும் தான் உங்களுக்கு போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல பிரைமரி யூனிட்ஸ் போங்க, அதுல டெசிமல். ஸோ உங்க யூனிட்ஸ் என்ன அவுட்புட் வரணும். ஸோ உங்களுக்கு நீங்க டிராயிங்ஸ் இன்ச்சஸ் அண்ட் ஃபீட்ல போட்டுறீங்க அப்படின்னா நீங்க செட் பண்ண போறது இன்ஜினியரிங். ஸோ உங்க டிராயிங்ஸ் வெறும் நம்பர்ல போட்டுறீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ வர்ற அவுட்புட் என்ன அவுட்புட்டா வரணும், வெறும் நம்பரா மட்டும் வரணுமா இல்ல ஃபீட் இன்ச்சஸ்ல சேர்ந்து வரணுமாங்கிற ஆப்ஷன் தான் இந்த யூஸ் ஃபார்மேட். ஸோ டெசிமல். ஸோ ப்ரிசிஷன்ல 0.00040 இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமென்ஷன் உங்களுக்கு 4 0 ஆட் ஆகும். ஸோ அவுட் வேல்யூஸ் இருந்தால் அந்த வேல்யூஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதை ரவுண்ட் ஆஃபா செட் பண்ணீங்க. ஸோ சப்போஸ் பாயிண்ட் வச்சு நீங்க வேல்யூஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா அதை எப்படி செப்பரேட் பண்ணணும். ஸோ பாயிண்ட் வச்சா காமா வச்சா இல்லை ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 12.5னா 12.5னு சொல்லணுமா இல்ல 12,5 இல்ல 12 ஸ்பேஸ் 5 சொல்லணும். எப்பவுமே பேடே வச்சுக்கலாம். ஸோ எந்த ரேஞ்சில இருந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் 4 டிஜிட் உள்ள வரையும் உங்களால ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். உங்க டைமென்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபிக்ஸ் நீங்க ஆட் பண்ணணுமா, ப்ரிஃபிக்ஸ். ஸோ டயாமீட்டர், ஸோ எம்எம். ஸோ எல்லா டைமென்ஷன் முன்னாடி நீங்க எம்எம்னு ஆட் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஆட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இங்க சஃபிக்ஸ்க்கு பின்னாடி எம்எம் சேர்த்துருங்க, இல்லைன்னா சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு என்ன யூனிட்ஸ் தேவைப்படுதோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒவ்வொரு வாட்டி டைமென்ஷன் எடுக்கும்போது அதுக்கு பின்னாடி சென்டிமீட்டர் நீங்க என்ன டைப் பண்ண வேல்யூஸ் அங்க கிரியேட் ஆகும். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர், நீங்க டிராயிங்ஸை ஃபுல்லா ஸ்கேல் பண்ணணும்னா டைமென்ஷனும் எக்ஸ்ட்ரா சேர்ந்து ஸ்கேல் ஆகும். ஸோ உங்க டிராயிங்ஸ் 2 மடங்கு பெருசு பண்ணும்போது டைமென்ஷன் 2 மடங்கு பெருசாகும். பட் ப்ரெசென்ட் பண்ணும்போது டிராயிங்ஸ் பெருசாகலாம், பட் டைமென்ஷன் ஆக்சுவல் சைஸ் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இங்க வந்து டிராயிங்ஸை கம்மி பண்ணாம டைமென்ஷனோட சைஸை மட்டும் உங்களால கம்மி பண்ணிக்க முடியும் ஸ்கேல் ஃபேக்டரை. ஸோ டிராயிங்ஸை பெருசு பண்ணீங்கன்னா அங்க டைமென்ஷனை சின்னது பண்ணிடுங்க, டிராயிங்ஸ் சின்னது பண்ணா டைமென்ஷனை பெருசு பண்ணிடலாம். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ். ஸோ உங்க டைமென்ஷனுக்கு 2 யூனிட்ஸ் கொடுக்க போறீங்க. ஸோ எம்எம்லையும் யூனிட்ஸ் கொடுக்க போறீங்க, இன்ச்சஸ்லையும் யூனிட்ஸ் கொடுக்க போறீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ். ஸோ டிஸ்பிளே ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ். ஸோ அந்த யூனிட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கணும். ஸோ அந்த இன்ஜினியரிங் ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்து தெரியும். ஸோ வெளியே எம்எம்ல இருக்கும், ஒரு பாக்ஸுக்குள்ள இன்ச்சஸ் ஃபீட்ல செட் ஆகிருக்கும். ஸோ அதோட ப்ரிசிஷன் எவ்வளவு, அதுவும் ரவுண்ட் ஆஃப் இருக்கணுமா, எப்படி இருக்கணும். ஸோ அதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ண போறோம், என்னென்ன யூனிட்ஸ் பார்த்த போறோம். ஸோ அதுக்கு எதுவும் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சேர்க்கணுமாங்கிறத எங்க பார்த்து செட் பண்ணீங்க. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஓகே, க்ளோஸ். ஸோ 70ங்கிறது எம்எம். அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் 48 feet 2 inches அப்படிங்கிறது அதோட இன்ச்சஸ். ஸோ டி என்டர். அந்த செகண்டரி யூனிட்ஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ்ல இந்த டிஸ்பிளேவை ஆஃப் பண்ணிட்டா அந்த செகண்ட் யூனிட்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. அடுத்தது டில டாலரன்ஸ். ஸோ மாடிஃபைல கடைசியா உள்ள டேப் டாலரன்ஸ். ஸோ டாலரன்ஸ் அப்படிங்கிறது மெக்கானிக்கல் டிராயிங்ஸ்ல நீங்க ஒரு டாலரன்ஸ், அதாவது அலவன்ஸ் செட் பண்ணி தான் டிராயிங்ஸ் டெவலப் பண்ண முடியும். ஸோ அலவன்ஸ் அப்படிங்கிறது பர்மிசிபிள் டிவியேஷன். ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு நீங்க இண்டிவிஜுவலா சில அலவன்ஸ் தர போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டாலரன்ஸ் செட் பண்ணி ஆகணும். ஸோ டாலரன்ஸ். ஸோ இதுல 4 டைப் இருக்கும். சிமெட்ரிக், டீவியேஷன், லிமிட் அண்ட் பேசிக். ஸோ எந்த டைப் ஆஃப் டாலரன்ஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அதை டேரக்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் அதோட ப்ரிசிஷன் எவ்வளவு, நீங்க என்ன வேல்யூ செட் பண்ண போறீங்க. நான் ஒரு 0.5 செட் பண்ண போறேன் அப்பர் வேல்யூ. ஸோ ஸ்கேலிங் ஹைட் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பொசிஷன் எங்க இருக்கணும், மிடில் இருக்கணுமா, பாட்டில் இருக்கணுமா, டாப்ல இருக்கணுமான்னு செட் பண்ணிக்க. ஸோ மிடில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே.
ஸோ ஒவ்வொரு யூனிட்ஸ் கூடயும் 70 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் 70 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்த ஒன்னுன்னு இங்க தள்ள 0.5 கொடுத்துறீங்க. அது அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒன்னு செட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்த தான் நீங்க செட் பண்ண போறது. அந்த ப்ரிசிஷனை 0.0. ஸோ என்ன வேல்யூஸ் கொடுக்கும்போது அந்த வேல்யூ செட் பண்ணீங்க. ஸோ இப்போ எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ 17 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5. ஸோ இந்த லென்த் 70 ப்ளஸ் 0.5 இருக்கலாம் ஆர் மைனஸ் 0.5 இருக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக 70 அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி டாலரன்ஸ் மென்ஷன் பண்ண வேண்டியது மெக்கானிக்கல் டிராயிங்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டி என்டர் மாடிஃபை. ஸோ இப்போக்கி டாலரன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நன். ஓகே. ஸோ இந்த டைமென்ஷன் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எக்ஸாக்டாக சூப்பராக கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறப்ப இதே ஸ்டைலை ஃபாலோ பண்ணி மற்றதெல்லாம் எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டைமென்ஷன் எடுத்து வச்சுட்டு அந்த டைமென்ஷனை உங்களுக்கு கன்வீனியன்டா மாத்தினதுக்கு அப்புறம் மற்ற டைமென்ஷன்லாம் எடுத்து பழகிங்க. ஸோ டைமென்ஷன் எப்படியெல்லாம் எடுக்கலாங்க பத்தி பார்க்க போறோம். ஸோ டைமென்ஷன்ல ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் டைமென்ஷன், அதாவது ஸ்பெஷல் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமென்ஷன் எல்லாத்தையும் டைமென்ஷன் எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி லீனியர், அலைன், ஆங்குலர், ஸோ நிறைய டைமென்ஷன் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க எல்லா எடுத்துக்க முடியும். அடுத்தது லீனியர் டைமென்ஷன். ஸோ லீனியர் டைமென்ஷன்னா ரெண்டு ஆப்ஷன், அதாவது ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்றது மூலியமா ரெண்டு பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் உங்களால காட்ட முடியும். அது கண்டிப்பா ஹரிசாண்டலா இருக்கணும், இல்லைன்னா வெர்டிகலா இருக்கணும். ஸோ லீனியர். ஸோ இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் எடுத்துட்டோம். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா ஹரிசாண்டல். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் 70. ஸோ இதோட கிராஸ் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதே லீனியர். ஸோ இதுக்கும் இதுக்குள்ள கிராஸ் டிஸ்டன்ஸ் நீங்க பார்த்தாலும் பட் அது கிராஸ் டிஸ்டன்ஸ் காமிக்காது. எது காமிக்கும்னா நீங்க சூஸ் பண்ண ரெண்டு பாயிண்ட் உள்ள வெர்டிகல் டிஸ்டன்ஸ், நீங்க சூஸ் பண்ண ரெண்டு பாயிண்ட் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த டைமென்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம், கமாண்ட் வழியா எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா DLI ஆப்ஷன் மூலியமா என்டர் அடிச்சுக்கிறேன். ஸோ எந்த ரெண்டு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்ல டிஸ்டன்ஸ், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வேணுமா இல்ல ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வேணுமா கேட்கும். அந்த டிஸ்டன்ஸ் உங்களால கொடுத்துக்க முடியும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க. ஸோ இதான் லீனியர் டைமென்ஷன். ஸோ லீனியர் டைமென்ஷன் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டைமென்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போறது அலைன் டைமென்ஷன். ஸோ இன்க்ளைண்டா ஒரு டைமென்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அலைன் டைமென்ஷன். இதுக்கும் அதே மாதிரி தான் ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்ணி டைமென்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ எந்த ரெண்டு பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட், இந்த இதுக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ். அதே மாதிரி வேற எது இன்க்ளைண்டா தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கும் இதுக்கும் உள்ள இன்க்ளைண்டா உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஸோ இது மாதிரி இன்க்ளைண்டா நீங்க டைமென்ஷன் எடுக்கணும்னாலும் அலைன் டைமென்ஷன் யூஸ் பண்ணி இன்க்ளைண்டா எடுக்க முடியும். ஸோ இந்த அலைன் டைமென்ஷன் யூஸ் பண்ணி ஹரிசாண்டலும் எடுக்கலாம், வெர்டிகலும் எடுக்கலாம், இன்க்ளைண்டா உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் டைமென்ஷன் எப்போ எடுக்கலாம், ஸோ ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்ணாம டைரக்டா ஒரு ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ண முடியுமாலும் முடியும். ஸோ லீனியர், அலைன் ரெண்டுல வச்சு எடுத்துங்க. ஸோ ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்ண விரும்பல. இங்க என்ன கேட்கும்னா ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் லைன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், செகண்ட் எக்ஸ்டென்ஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கும் கேட்குது. ஸோ அதுக்கு பதிலாக செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி நீங்க டைமென்ஷன் எடுக்க போறீங்கன்னா ஜஸ்ட் என்டர். எந்த ஆப்ஜெக்ட், இந்த லைன். ஸோ சிங்கிள் கிளிக் பண்றது மூலியமா அந்த ஆப்ஜெக்ட்டை உங்களால லைன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்க செலக்ட் பண்றப்ப அந்த ஆப்ஜெக்ட் டோட்டலா ஒரே ஆப்ஜெக்டா இருக்கணும். ஸோ இதுக்கு நீங்க எடுக்க போறீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்ண அவசியம் கிடையாது. லீனியர் டைமென்ஷன் இதுவும் இதுவும். ஸோ இந்த இடத்த நீங்க ஃபிட்ல கொடுத்துருப்பீங்க. ஸோ ஏரோ மார்க் உள்ள செட் பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே வந்துடும். ஸோ இதுமே கிராஸ் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் கிராஸ் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப அலைன். ஸோ அலைனை நீங்க கமெண்ட் வழியா எடுக்கிறதுக்கு DALங்கிற கமெண்ட் மூலியமா அலைன் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட், அடுத்தது இந்த பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன் உங்களுக்கு லீனியர் டைமென்ஷன் எடுக்க முடியாது, அலைன் டைமென்ஷன் எடுத்து ரெப்ரசன்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். இந்த டைமென்ஷன் டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்க்க போறது ஆங்கிள் டைமென்ஷன். ஸோ ரெண்டு லைனுக்குள்ள ஆங்கிள் எப்படி மென்ஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அது எப்படின்னா இந்த லீனியர்ல ஆங்குலர் கிளிக் பண்ணுங்க, ரெண்டு லைன் சூஸ் பண்ணலாம். ஸோ இன்க்ளைண்டா உள்ள ரெண்டு லைன் சூஸ் பண்றது மூலியமா ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த லைனுக்கும் இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் எவ்வளவு ஆங்கிள், ஸோ 45. வேற எதுவும் ஆங்கிள் இருந்தாலும் செட் பண்ணிக்க முடியும். இதுல இந்த லைனுக்கும் இதுல உள்ள ஹரிசாண்டல் லைன் இதுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளவு, ஸோ 36. ஸோ நீங்க வெளியே வந்தீங்கன்னா அது அவுட்டர் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ எந்த திட்ட நீங்க இருக்கீங்களோ அந்த திட்ட உள்ள ஆங்கிள் உங்களுக்கு ப்ரெசென்டா தெரியும். ஸோ கீழே எடுக்க முடியும் ஆங்குலர். ஸோ இந்த லைனுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்கிள் இல்ல, இதுக்கும் உள்ள ஆங்கிள். ஸோ இது ஆர்க்காக்கனால ஆங்கிள் டெவலப் ஆகாது. இதுக்கும் உள்ள ஆங்கிள் இந்த திட்ட 90, இந்த திட்ட 90. ஸோ எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் கமாண்ட் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் DAN என்டர். ஸோ டைமென்ஷன் ஆங்குலர், சர்க்கிள், ஆர்க், சர்க்கிள், லைன் எது வேணாலும் உங்களால சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஆங்கிள் எவ்வளவு, சர்க்கிள் ஆங்கிள் இல்லாம 70.
ஸோ 2 லைனை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ஆர்க்கை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு சர்க்கிளை சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ஆர்க்கில் இங்க ஆங்கிள் ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள், ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஒரு சென்டர் பாயிண்ட் 160ங்கிறது என்னோட ஆங்கிள் அப்படின்னா 160 ஆர்க் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ அது ஆங்கிள் மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு ஆங்குலர் டைமென்ஷன் டைரக்டா ஆர்க் கிளிக் பண்ணா மட்டும் போதும், அந்த 160. அடுத்து பார்க்க போறது இந்த ஆர்க்கோட லென்த். இந்த பெரிமீட்டர் லென்த், உங்க அவுட்டர் ஏரியா லென்த் வேணும் அப்படின்னா ஆர்க் லென்த். ஸோ ஆங்குலர் டைமென்ஷன்ல ஆர்க்கோட லென்த் கிளிக் பண்ணுங்க. ஸோ எந்த ஆர்க்கோட லென்த்தை நீங்க கண்டுபிடிக்க விரும்புகிறீங்களோ அந்த ஆர்க் லென்த்தை கிளிக் பண்ணிடலாம். ஸோ ஆர்க் லென்த்தோட சிம்பிள்ஸ் இப்படி வந்து 184. அது இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டா நீங்க பெண்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அளக்கிறப்ப வர்ற டிஸ்டன்ஸ் அந்த ஆர்க் லென்த். ஸோ இதுவும் ஒரு ஆர்க், இதுவும் ஒரு ஆர்க், எல்லாமே ஆர்க்னால நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆர்க் லென்த்தை, இந்த ஆர்க்கோட லென்த்தை உங்களுக்கு தேவைன்னா 9. ஸோ ஆர்க் லென்த் உங்களுக்கு ஈஸியா டெவலப் ஆயிரும். DAR கிளிக் பண்ணுங்க. ஸோ எந்த ஆர்க் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஆர்க் கிளிக் பண்ணும்போது இதோட ஆர்க் லென்த் 9 கிரியேட் ஆகுது. ஸோ இதோட ஆர்க் லென்த் 9. ஸோ இது மாதிரி சிம்பிள் வர்றது எல்லாமே ஆர்க் லென்த்துக்குள்ள மூலியமா கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஒரு சர்க்கிளோட ரேடியஸ், இல்ல ஒரு ஆர்க்கோட ரேடியஸ், இல்ல ஒரு டயாமீட்டர்ல மென்ஷன் பண்ற ஒரு ஆப்ஷன் ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர். ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் நீங்க மென்ஷன் பண்ணணும், இல்ல இந்த ஆர்க்கோட ரேடியஸ் நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதேதான் ரேடியஸ். ஸோ எந்த சர்க்கிளோட ரேடியஸ் இல்ல எந்த ஆர்க்கோட ரேடியஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்க. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 5. ஸோ இன்னும் ரேடியஸ், இந்த சர்க்கிளும் ரேடியஸ் 5. ஸோ இந்த சர்க்கிளுக்கு வேற வேணும். ஸோ இதை கமெண்ட் மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு DRA என்டர். ஸோ இதான் அதோட கமாண்ட். ஸோ ரேடியஸ் 20. ஸோ இதோட ரேடியஸ், டோட்டல் ரேடியஸ் எவ்வளோ, ரேடியஸ் 30. ஸோ இதுமே உங்களால் செட் பண்ணி மாற்றிக்க முடியும். டைமென்ஷன் ஸ்டைலில் D என்டர். ஸோ மாடிஃபை. ஸோ இங்கே உள்ள ஃபிட்டுங்கிற ஆப்ஷனில் ஓவர்டே வித் டைமென்ஷன் இன்னும் செட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா பியாண்ட் த டைமென்ஷன் ஸ்டைல் ஒன்று மாற்றிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்ல வந்து அலைன் ஐஎஸ் செட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இன்ஃபோ மீடியாவை செட் கரண்ட் க்ளோஸ். ஸோ ஐஎஸ்ஓன்னு செட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு ரேடியஸும் இப்படி ஃபில் ஆகும். அதாவது மல்டி லீடர் என்ன கான்செப்ட்ல கிரியேட் ஆகுதோ அந்த கான்செப்ட்ல இது கிரியேட் ஆகும். ஸோ ஆர்க் எடுத்து ஹரிசன்டலாக இது பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பிளேஸ் பண்ணுறப்ப இது மாதிரி தான் பிளேஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டைமென்ஷன் எடுக்கும்போது நிறைய ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு டிராயிங்ஸ் உங்களால் டைமென்ஷன் எடுக்க முடியும். அடுத்தது டயாமீட்டர். ஸோ இந்த சர்க்கிள் டயாமீட்டர் வேணும் அப்படின்னா டயாமீட்டர், எந்த சர்க்கிள் டயாமீட்டர் உங்களுக்கு தேவையோ அதை கிளிக் பண்ணுங்க, டயாமீட்டர் சிம்பிள் வரும். ஸோ டயாமீட்டர் சிம்பிள் இது மாதிரி மென்ஷன் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ஸோ டயாமீட்டர். ஸோ இதை கமெண்ட் மூலியம் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு DDI டைமென்ஷன் ஆஃப் டயாமீட்டர். ஸோ எதுக்கிட்ட வேணும், இதுக்கு வேணும். ஸோ இதுக்கு நீங்கள் திரும்பி டைமென்ஷன் எடுத்துக்க முடியும். டயாமீட்டர் டைமென்ஷன் R20, டயாமீட்டர் 40. அடுத்தது டைமென்ஷன் உள்ள ஜாக் டைமென்ஷன். ஸோ பெரிய ஒரு சர்க்கிள் போட்டுறீங்க, இல்லை ஒரு பெரிய ஆர்க் போட்டுறீங்க, அதோட சென்டர் பாயிண்ட் உங்களோட பேப்பர்லேயே இல்லை. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஜாக் டைமென்ஷன் தான் ரேடியஸ் எடுக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு ரேடியஸ் எடுக்கிற கான்செப்ட் தான். பட் உங்க ரேடியஸ் எடுக்கிற சர்க்கிளோடையோ இல்லை ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் உங்க பேப்பர்ல இல்லை அப்படிங்கிறப்ப ஜாக் டைமென்ஷன் எடுத்து மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆர்க் ஒன்று டெவலப் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆர்க் ஏ என்டர். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் உங்க பேப்பர்லயே வராது, பட் இதை மென்ஷன் பண்ணி காமிக்கணும், அது சென்டர் பாயிண்ட் வேற எங்கேயே இருக்கு அப்படிங்கிறப்ப ஜாக் டைமென்ஷன் இந்த ஆர்க். ஸோ இது மாதிரி மாத்திக்க முடியும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அதை சூஸ் பண்ணீங்க. டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தால் போய் ஈஸியாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த செட்டிங்கை ஃபுல்லாக ரீட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஆடியோ டைமென்ஷன். ஸோ அதுக்காண்டி ஒரு புது பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிரிட் பாயிண்டை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடியோ டைமென்ஷன் மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு படம் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ லென்த் 8. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு வரைவோம். ஸோ இதுக்கு டைமென்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உலகத்தில் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட்ல பேஸ் பாயிண்டை வச்சுட்டு மற்ற டைமென்ஷன் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆர்டினேட் டைமென்ஷன். ஸோ கோஆர்டினேட்டை பொறுத்து பிளேஸ் பண்ண இந்த ஆர்டினேட். ஸோ இந்த ஆர்டினேட் டைமென்ஷனில் ஆர்டினேட் கிளிக் பண்ணீங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் 0 செட் பண்ண போறீங்களோ அதை ஆர்டினேட் மூலியமா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம். ஸோ இந்த இடம் செட் பண்ணும்போது இந்த இடம் 1.5 இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கோஆர்டினேட்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் 1.5. ஸோ இதை நீங்கள் கோஆர்டினேட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாம் இதை பொறுத்து கிரியேட் ஆகும். ஸோ எப்படி இந்த இடத்த கோஆர்டினேட்டாக மாற்றுறது? ஸோ புதுசாக ஒரு கோஆர்டினேட் நீங்கள் செட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இங்கே உள்ள இந்த கோஆர்டினேட், அதாவது UCS ஐக்கான கிளிக் பண்ணுங்க.
அவரோட பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இங்க எடுத்து பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் தான் 0. ஸோ 0 ஆனதுக்கு அப்புறம் ஆர்டினேட். ஸோ எந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் உங்களுக்கு 0. அதே மாதிரி ஹரிசாண்டல்ல 0 வச்சது மாதிரி ஆர்டினேட், வெர்டிகலா உங்களுக்கு 0. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் நீங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ ஆர்டினேட்ல இந்த பாயிண்ட் ஒருத்தர் இருக்கும், அது என்டர். இந்த பாயிண்ட் அடுத்து உள்ள இந்த பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு பாயிண்டா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டெக்ஸ்ட் சைஸ், ஏரோ சைஸ் எல்லாம் சின்னதாக இருக்குன்னு ஃபிட் பண்ணீங்கன்னா டைமென்ஷன் ஏரியால போய் நீங்க மாத்திக்க முடியும். ஸோ டி என்டர். ஸோ புதுசாக ஒரு டைமென்ஷன் மாத்திக்கலாம், இல்லைன்னா ஸ்டாண்டர்டே மாத்திக்க முடியும், மாடிஃபை. ஸோ ஒவ்வொரு பேஜும் நீங்க ஒவ்வொரு டிராயிங்ஸ் டெவலப் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஏரோட சைஸ் வேண்டியில்லை, டெக்ஸ்டோட சைஸ் 0.18. ஓகே, க்ளோஸ். ஸோ இதே மாதிரி இந்த சைடு வேணும் அப்படின்னா ஆர்டினேட், எந்த பாயிண்ட்லாம் வேணுமோ அதை கிளிக் பண்ணீங்க. ஸோ ஒரு இடத்த நீங்க 0வா செட் பண்ணிட்டு அந்த 0ல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாக்குறதா இந்த ஆடியன் டைமென்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல இருந்து 15, இந்த பாயிண்ட் இந்த இடத்துல இருந்து 23. ஸோ இது மாதிரி செட் பண்ணி மாத்திக்க முடியும், செட் பண்ணி இதை மாத்திக்க முடியும். அது டைமென்ஷன் அழைச்சிக்கிறேன். ஸோ இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த கோஆர்டினேட்டை வேற எங்கேயாச்சும் நான் பொசிஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்த ஆர்டினேட் டைமென்ஷனை நீங்க கமெண்ட் மூலியமா எடுக்கிறதுக்கு DOR, டைமென்ஷன் ஆஃப் ஆர்டினேட். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அதை லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி வரிசை நீங்க பிக் பண்ணி எடுத்துட்டு போயிட முடியும். அடுத்து நீங்க பார்க்க போறது பேஸ்லைன் டைமென்ஷன். ஒரு பேஸ் டைமென்ஷன் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்க டைமென்ஷனை கண்டினியூஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா பேஸ்லைன் டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க பேஸ்லைன் டைமென்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பேஸ்லைன் டைமென்ஷன் உள்ள இடைப்பட்ட டிஸ்டன்ஸை நீங்க செட்டிங்ல செட் பண்ணணும். ஸோ டைமென்ஷன் செட்டிங், டி என்டர். ஸோ இதுல மாடிஃபை. ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா சிம்பிள்ஸ் இன் ஏரோ, அதுக்கு முன்னாடி லைன்ஸ். ஸோ இந்த லைன்ஸுங்கிற இடத்துல பேஸ் லைன் ஸ்பேசிங். ஸோ 2 டைமென்ஷன் பேஸ் லைன்ல கிரியேட் ஆகும்போது அதுக்கு 2க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு செட் பண்ணீங்க. அதோட டிஸ்டன்ஸ் 1. ஓகே, க்ளோஸ். ஸோ பேஸ் லைனுக்கு தேவை ஒரு நார்மல் டைமென்ஷன். ஸோ நார்மல் டைமென்ஷன் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 3. ஸோ இதுல இருந்து திரும்பி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, திரும்பி இந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சு நீங்க கண்டினியூஸா எடுக்க போறீங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ற ஆப்ஷன் பேஸ் லைன், அவரோட கமாண்ட் DBA என்டர். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ எந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணா மட்டும் போதும். ஸோ எங்க வேணாலும் நீங்க இதை பிக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன பேஸ் லைனுக்கும் அடுத்த கிரியேட் ஆன பேஸ் லைனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டன்ஸ் எடுத்துக்குது. இந்த டிஸ்டன்ஸா நீங்க செட்டிங்ல செட் பண்ணீங்க. ஸோ இதே மாதிரி நீங்க டெவலப் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடு நீங்க பண்ணணும்னாலும் இந்த பேஸ் லைன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் திரும்பி மாற்றணும். ஸோ செட்டிங்ஸ்ல போய் நீங்க திரும்ப செட்டிங்ஸை மாற்றும் போது, ஸோ டிஸ்டன்ஸை நீங்க திரும்பி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ்ல போய் மாத்துறதுனால இங்க எந்த அப்டேஷன் நடக்காது. ஸோ விர்ச்சுவலா நீங்க மாற்றணும், இந்த திட்டியே மாற்றணும் அப்படிங்கிறப்ப டைமென்ஷன் ஸ்பேஸ், அதாவது DIM ஸ்பேஸ் அப்படிங்கிற கமாண்ட் மூலியமா மாத்திக்க முடியும். ஸோ எந்த டைமென்ஷன் பேஸ் டைமென்ஷன், அதாவது செலக்ட் பேஸ் டைமென்ஷன் இதுதான். அடுத்தது செலக்ட் டைமென்ஷன் டு ஸ்பேஸ். ஸோ எதுக்கெல்லாம் டைமென்ஷன் ஸ்பேஸ் ஆட் ஆகணும் கிளிக் பண்ணுங்க, என்டர். ஸோ ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது அங்க உள்ள கொடுத்த வேல்யூஸ் 1ங்கிறது ஆட் ஆகும். ஸோ அப்படி இல்லை தேவையில்லை அப்படின்னு நீங்க இண்டிவிஜுவலா 2 டைப் பண்ணி என்டர் அடிங்க. ஸோ 2 டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ செட்டிங்ஸ் கொடுத்த அப்புறம், அதாவது நீங்க பேஸ்லைன் டைமென்ஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மாத்தணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண போற கமெண்ட் டைமென்ஷன் ஸ்பேஸ். ஸோ இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்க்க போற கமெண்ட் டைமென்ஷன் கண்டினியூஸ். ஸோ டைமென்ஷனை கண்டினியூஸா நீங்க எடுக்க போறீங்க. அதாவது இந்த 2 பாயிண்ட்குள்ள டிஸ்டன்ஸ் திருப்பி எங்க முடியுதோ அதுல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், திரும்பி எங்க முடியுதோ அதுல இருந்து டிஸ்டன்ஸ், இது மாதிரி கண்டினியூஸா எடுத்துட்டு போறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துக்க போறேன் அப்படின்னா யூஸ் பண்ணுறது கண்டினியூஸ். ஸோ அதுக்கும் ஒரு பேஸ் டைமென்ஷன், அதாவது நார்மல் டைமென்ஷன் தேவை. ஸோ அதோட ஷார்ட்கட் DCO, டைமென்ஷன் கண்டினியூஸ். ஸோ எந்த டைமென்ஷன் நீங்க செலக்ட் பண்ண போறீங்களோ சூஸ் பண்ணுங்க. ஸோ அதுல இருந்து இந்த பாயிண்ட், ஸோ பிட்வீன் டிஸ்டன்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது மாதிரி வரிசையாக கொடுக்குறப்ப ஒவ்வொரு வாட்டி நீங்க 2 பாயிண்ட் சூஸ் பண்ணியோ பண்றது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க டைமென்ஷன் கண்டினியூஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வரிசையை எடுத்துடும். அது இல்லாம இது ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க இந்த பக்கம் எடுக்கலனாலும் லீனியர் ஒரு நார்மல் டைமென்ஷன் எடுத்து பிளேஸ் பண்ணீங்க. ஸோ இதுல இருந்து கண்டினியூஸ் DCO என்டர். இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இது எக்ஸாக்டா நேர்கோட்டில் கரெக்டா நீங்க கொடுத்த செட்டிங் படி இது ரன் ஆயிரும். ஸோ இந்த டைமென்ஷன்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன், இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன்.
அடுத்தது டைமென்ஷனில் யூஸ் பண்ணுற ஸ்கேல் ஃபேக்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான படம் ஒன்று வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் REC என்டர் ஃபர்ஸ்ட் கார்னர் டைமென்ஷனை யூஸ் பண்ணி 10 வித் வந்து 8ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைமென்ஷன் எடுத்துக்குவோம். டைமென்ஷன் ஸோ இந்த மேல உள்ள லென்த் எவ்வளவு, சைடில் உள்ள லென்த் எவ்வளவு. ஸோ இது 10, இது 8. ஸோ செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 மடங்கு பெருசு பண்ணணும், இல்லை 2.5 மடங்கு பெருசு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் மூலியமாக பெருசு பண்ணிக்குவீங்க. ஸோ ஸ்கேலோட ஆப்ஷன் SC என்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்டை ஸ்கேல் பண்ண போகிறோம். என்டர். ஸோ எந்த பாயிண்டை பொறுத்துனா இந்த பாயிண்டை பொறுத்து. ஸோ இதை நான் ஒரு 0.75 அளவு ரிடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சின்னதாயிட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் படத்தை குறைக்கிறதுக்காண்டி இந்த சைஸை கம்ப்ரஸ் பண்ணேன். பட் இந்த டைமென்ஷனை மென்ஷன் பண்ணுறப்ப நான் என்ன சைஸ் கொடுக்க ஆசைப்படனோ அதே சைஸ் நான் கொடுக்கணும். ஸோ இந்த 10 வேணும், இந்த 8 வேணும். ஸோ டைமென்ஷன் ஸ்டைல் D என்டர். ஸோ இதில் மாடிஃபை. ஸோ இதில் பார்க்க போகிற ஆப்ஷன் பிரைமரி யூனிட்ஸில் கிளிக் பண்ணீங்க. அதில் உள்ள ஸ்கேல் ஃபேக்டர். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குன்னா 1. அதாவது நீங்கள் மாடல் பேப்பரில் நீங்கள் பண்ண ஆப்ஜெக்ட் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸை காமிக்கணுமா, இல்லை அதுலேருந்து 2 மடங்கு பெருசை காமிக்கணுமா. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் 10க்கு டைமென்ஷன் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே 2 இருந்துச்சுன்னா டைமென்ஷன் டபுள் மடங்கு பெருசாகவோ இல்லை 2 மடங்கு பெருசாக காமிக்கும். ஸோ இப்போ 0.75 மடங்கு ரிடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை ஆப்போசிட்டாக மாற்றுறதுக்கு 1.33 நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, க்ளோஸ். ஸோ படம் கம்ப்ரஸ் ஆகிட்டு சின்னதாகிட்டு, பட் டைமென்ஷன் ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இது டைமென்ஷன் எடுத்தாலும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டைமென்ஷனும் சேஞ்ச் ஆகி தான் வரும். இப்போ லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைனோட லென்த் ஜஸ்ட் 5, பட் நீங்கள் டைமென்ஷன் எடுக்க போகும்போது அது 5 × 1.33 மல்டிப்ளை தான் வரும். ஸோ இதான் அந்த டைமென்ஷன் உள்ள ஸ்கேல் ஃபேக்டர். ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் ஸ்கேல் ஃபேக்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டைமென்ஷன்லையும் அந்த ஸ்கேல் ஃபேக்டர் யூஸ் பண்ணியிருக்கணும், பட் ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த படத்தை டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது மல்டி லீடர். ஸோ மல்டி லீடர் அப்படிங்கிறது ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி சம்திங் அபவுட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா மல்டி லீடர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கோலை பற்றி இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் ஒரு த்ரெட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்கிறப்ப இந்த மல்டிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி லீடர் அப்படின்னு எங்கே இருக்கும்னா அதே அனோட்டேஷனில் மல்டி லீடர் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் மல்டி லீடர் கிரியேட் பண்ணுறது, அடுத்து உள்ளதும் புது லீடர் ஆட் பண்ணலாம், அந்த லீடர் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அலைன் கொலெக்ட் 2-3 மல்டி லீடர் கம்பைன் பண்ணுற எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மல்டியில் சொல்கிறதுக்காண்டி பிளான் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் டைமென்ஷன். ஸோ இந்த டைமென்ஷன் ஒரு 20 என்டர். அது ஒரு 12 செட் பண்ணியாச்சு. இது ஆஃப்செட் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் 1 என்டர். இந்த லைன் உள்ள ஆஃப்செட் ஆயிரும். ஸோ இது மாதிரி வேற எதுவும் நீங்கள் பொசிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுங்க. ஸோ இந்த லைன். ஸோ இதோட ஆஃப்செட்டும் பண்ணிக்க முடியும். அடுத்தது இங்கே ஒரு ரூம், அதுக்கு நேராக இந்த ஒரு ரூம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 3 ரூம்ஸ் இருக்கு, ஒரு ஹால்ஸ் இருக்கிறா கன்சிடர் பண்ணிக்க இந்த பிளான்ல. ஸோ எங்கெல்லாம் டோர் வைக்கணும் அங்கெல்லாம் டோர் வச்சுக்க முடியும். ஸோ இதையும் நீங்க வால் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா ஆஃப்செட் என்டர். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் 0.3. ஸோ இதையும் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வாலையும் ஆஃப்செட் பண்ணீங்க. ஸோ அந்த கார்னரை ஜாயின் பண்றதுக்குள்ள ஆப்ஷன் ஃபில்லட் F என்டர். இந்த ரேடியஸை கண்டிப்பா 0ன்னு செட் பண்ணீங்க, அப்பதான் இது கார்னரா ஜாயின் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட். ஸோ கார்னர் உங்களுக்கு டெவலப் ஆயிட்டு. ஸோ வேற எதுவும் ஜன்னல்ஸ் இல்லை வேற எதுவும் கதவு வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ எதுக்காண்டினா ஒரு இடத்த மென்ஷன் பண்ண போறோம். ஸோ ஏரோ மார்க் யூஸ் பண்ணி நீங்க மென்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மல்டி லீடர். ஸோ மல்டி லீடர்ல ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் கிரியேட் மல்டி லீடர். ஸோ கிளிக் பண்ணீங்க. ஸோ இதில் 2 பாயிண்ட்ஸ் கேட்கும். ஸோ ஸ்பெசிஃபை த லீடர் ஏரோஹெட். லீடர் ஏரோஹெட் எங்க வேணும்னு கேட்குது. நீங்க எங்க லீடர் வேணுமோ அங்க சூஸ் பண்ணீங்க. ஸோ F8 ஆன் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா மட்டும் தான் போகும். F8 ஆஃப் பண்றது மூலியமா இன்க்ளைண்டா போகும். ஸோ கிளிக் பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ற இடத்துல ஏரோ ஹெட்டும், ரெண்டாவது கிளிக் பண்ற இடத்துல உங்க டெக்ஸ்ட்டும் பிளேஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் நீங்க பிளேஸ் பண்ண விரும்புறீங்களோ அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் வேணுமோ ரூம் 2ன்னு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ஸ்டைல்ஸ் எதுவும் நீங்க மாற்ற விரும்புறீங்க. ஸோ ஏரோ ஹெட் கொஞ்சம் பெருசா காமிக்கணும், இல்ல வேற மாதிரி காமிக்க போறேன், இல்ல ரூமை வேற மாதிரி காமிக்கணும் அப்படின்னாலும் காமிக்க முடியும். ஸோ இந்த மல்டிலீடர் சம்பந்தப்பட்ட செட்டிங்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா அதுவும் அனோட்டேஷன்ல மல்டிலீடர் செட்டிங்ஸ். ஸோ கிளிக் பண்ணுங்க.
ஸோ இதுலயும் மல்டி லீடர் ஸ்டைல் மேனேஜர் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல ஸ்டாண்டர்டா ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்க எடிட் பண்ணிக்க முடியும், இல்ல உங்களுக்கு தேவையானதை நீங்க மாத்திக்க முடியும். ஸோ நியூ, ஸோ நியூல இன்ஃபோ மீடியா செட் பண்ணியிருக்கேன். கண்டினியூ. ஸோ இது உள்ள 3 ஆப்ஷன்: லீடர் ஃபார்மட், லீடர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட். ஸோ லீடர் ஃபார்மட்ல இந்த லீடர் எப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கணுமா இல்ல ஸ்பைன் மாதிரி இருக்குமான்னு மாத்திக்க முடியும். ஸோ அந்த டைப் ஸ்ட்ரெயிட் மல்டி லீடரா இல்ல ஸ்ப்ளைனா. ஸோ நன் அப்படிங்கிறது மல்டி லீடர் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டா செட் பண்ணீங்க. ஸோ அந்த மல்டி லீடர் என்ன கலர்ல இருக்கணும், எல்லோ கலர்ல அந்த மல்டி லீடர் ப்ரெசென்ட் ஆகணும். லைன் டைப் எப்படி இருக்கணும், அந்த லைன் வெயிட் எப்படி இருக்கணும். ஸோ சிம்பிள், அந்த ஏரோ மார்க் என்ன ஷேப்ல இருக்குன்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரீ காமிக்கும். ஸோ எது வேணுமோ செட் பண்ணிங்க. ஸோ ஃபில்லுடைய ஏரோ செட் பண்ணிக்க. அதோட சைஸஸ் ஸோ இருக்கிறதுலேருந்து சைஸை செட் பண்ணிக்கலாம். நான் 0.3ன்னு செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது லீடர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லீடர் ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க எத்தனை பாயிண்ட் சூஸ் பண்ணீங்க? 2 பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் செகண்ட் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இங்க வைக்கிற ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணீங்க, அடுத்தது இந்த பாயிண்ட்ஸ். ஸோ நீங்க 3 கொடுத்தீங்கன்னா இந்த மல்டி லீடர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கலாம், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஸோ கட் பண்ணி நீங்க மல்டி லீடர் போடுறீங்க அப்படிங்கிறப்ப பாயிண்ட்ஸ் உங்களால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். 3 பாயிண்ட்ஸ், ஓகே, க்ளோஸ். ஸோ 3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அனோட்டேஷன்ல மல்டி லீடர் ஸ்டைல இன்ஃபோ மீடியாவுக்கு மாத்திங்க. கிரியேட் மல்டி லீடர். ஸோ எந்த இடத்துல வேணும், இது வந்துட்டு வேணும். ஸோ இது மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட், அடுத்தது லேண்டிங் டிஸ்டன்ஸ். ஸோ இது மாதிரி வைக்கிறப்ப நீங்க அதோட லேண்டிங் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ கிளிக். ஸோ டைமென்ஷன் ஸ்டைல் இல்லாம மல்டி லீடர் ஸ்டைல். ஸோ இது எப்படி கமெண்ட் மூலியமா ஓபன் பண்றதுன்னா MLD. ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமா உங்களுக்கு புது மல்டி லீடர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டைலுக்கு அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு MLS. ஸோ மல்டி லீடர் ஸ்டைலுங்கிற ஆப்ஷன் மூலியமா டேரக்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்ஃபோ மீடியா. ஸோ இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சைஸை உங்களால மாத்தினாலும் மாத்திக்க முடியும். ஸோ லீடர் ஃபார்மட் என்ன இருக்கணும்? ஸோ 0.3 வேண்டாம், ஒரு 1. இதோட சைஸ் 1 இருக்கு. லீடர் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இருக்கணும்னு பாத்துக்கலாம். ஸோ இங்க 2 பாயிண்ட்ஸே உங்களுக்கு போதும். அடுத்தது லேண்டிங் டிஸ்டன்ஸ். ஸோ லேண்டிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு கடைசி பாயிண்ட் பிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டலா மூவ் ஆகி அதுக்கப்புறம் தான் டெக்ஸ்ட் பிளேஸ் ஆகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு செட் பண்ணீங்க. ஸோ இது ஒரு 0.5. ஸோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது கண்டென்ட். ஸோ இந்த மல்டில என்னென்ன இருக்கோ அதை பத்தி மாத்தான் இந்த கண்டென்ட். ஸோ அந்த டெக்ஸ்ட் டைப் பண்றப்ப அது மல்டி டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல ஃபார்ம் ஆகணுமா இல்ல ஒரு பிளாக்கா ஃபார்ம் ஆகணுமா அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி டெக்ஸ்ட். ஸோ என்ன டெக்ஸ்ட் ஃபாண்ட்ல என்ன இருக்கணும், அது ஸ்டாண்டர்ட் ஸ்டைல்ஸா இருக்கணுமா, ஹரிசாண்டலா இருக்கணுமா, இல்லை எப்படி இருக்கணும்னு எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்டோட கலர், அந்த கலர் ரெட் கலர்ல இருக்கணும். ஸோ அதோட ஹைட். ஸோ அதோட ஹைட் 0.6. ஸோ ஏரோ ஹெட்டுக்கு என்ன சைஸ் கொடுத்தீங்களோ அதே சைஸ் இங்கேயும் கொடுத்துங்க. ஸோ சைஸ் 1 இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் 1. ஸோ இல்லைன்னா 0.6. ஸோ இதை கம்மி பண்ணிக்கிறேன், 0.6. ஸோ உங்களுக்கு ஃப்ரேம் வேணும்னா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி எல்லா ஆப்ஷனும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே. ஸோ செட் கரண்ட், க்ளோஸ். ஸோ இந்த மல்டி லீடரை உங்க கிரியேட் பண்ண நியூ ஸ்டைலுக்கு மாற்றணும்னா ஜஸ்ட் கிளிக். அனோட்டேஷன்ல மல்டி லீடர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. நீங்க மாற்ற போறது டிஃபால்ட் டெக்ஸ்ட். ஸோ இது மாதிரி தனியா செட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் புதுசாக கிரியேட் பண்றது எல்லாமே செகண்ட் ஆப்ஷன், அதாவது இன்ஃபோ மீடியாங்க செட்டிங் பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். மல்டி லீடர். ஸோ இது ஒரு ரூம், ரூம் 2. அடுத்து இங்க ஒரு மல்டி லீடர் வேணும்னா இது ஹால். அடுத்தது இந்த மல்டி லீடர் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த மல்டி லீடர் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அங்க. ஸோ இந்த ரூம்ல டெக்ஸ்ட் எடிட் பண்ணா டபுள் கிளிக் பண்ணுங்க, டெக்ஸ்ட் எடிட் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி ரூம், இல்லைன்னா இது லிவிங் ரூம். ஸோ உங்களுக்கு இதுவும் லிவிங் ரூம் தான், ஸோ இதுவும் லிவிங் ரூம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டு இடத்துலையும் நீங்க லிவிங் ரூம்னு மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க சூஸ் பண்ண போறது இந்த லிவிங் ரூம் டெக்ஸ்டையே இந்த இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல லீடர்ல ஆட் லீடர். ஸோ கிளிக் பண்ணுங்க. ஸோ எந்த லீடர் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த லீடர் சூஸ் பண்ணிட்டு ஸோ எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணுமோ சொல்லிடுங்க, அது டபுள் இடத்துலையும் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ வேற எங்கெல்லாம் வேணுமோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்கேப். ஸோ லிவிங் ரூம் இந்த இடத்துல ஒன்று இருக்கு, அடுத்து இந்த இடத்துல ஒன்று இருக்கு. ஸோ இது மாதிரி மல்டி பர்பஸா நீங்க சூஸ் பண்றதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஆட் மல்டி லீடர். அடுத்துள்ள ஆப்ஷன் ரிமூவ் லீடர். லீடர் தேவையில்லை அப்படின்னா இந்த லீடர் எந்த லீடர் வேண்டாமோ அதை கிளிக் பண்ணி என்டர்.
ஸோ மல்டி லீடர் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் உள்ள ஒரு லீடரை உங்களால கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க ரெக்டாங்கிள் விண்டோ மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஸோ லைன் மூலியமா விண்டோங்கிறத மென்ஷன் பண்ணிக்க போறோம். ஸோ இது ஒரு விண்டோ. ஸோ வேற எங்கேயும் விண்டோ செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒரு ரெக்டாங்கிள் மூலியமா டோர் செட் பண்ணீங்க. இங்க ஒரு டோர் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றும் டபுள் என்டர். ஸோ டோர் கன்சிடர் பண்ணிச்சு. ஸோ இதையும் நீங்க மல்டி லீடர் மூலியம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஆட் மல்டி லீடர். ஸோ இது ஸோ விண்டோ வுட்ல கிரியேட் பண்ண விண்டோன்னு செட் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து டோர். ஸோ வேற டோர் மாதிரி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இல்லை வேற கமெண்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஓகே இது டோர். ஸோ நீங்க கிரியேட் பண்ண ஒவ்வொரு மல்டி லீடையும் ஒரே நேர்கோட்டில் அலைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் இந்த லீடர்ல உள்ள அலைன். கிளிக் பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்குது செலக்ட் மல்டி லீடர். ஸோ எதெல்லாம் அலைன் ஆகணும்? இதெல்லாம் அலைன் ஆகணும். என்டர். எதை பொறுத்து அலைன் ஆகணும் கேட்கும். ஸோ எந்த இதை பொறுத்து அலைன் ஆகணும் கிளிக் பண்ணுங்க. அதை பொறுத்து மற்ற எல்லாம் அலைன் ஆயிரும். ஸோ மற்ற எல்லாம் அதுக்கு நேர்கோட்டில் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் மல்டி லீடர் ஆப்ஷன். ஸோ இப்போ இடத்த ஃபோக்கஸ் பண்றதுக்குள்ள ஆப்ஷன் தான் மல்டி லீடர். ஸோ மெக்கானிக்கல் வைஸ் அது எங்க யூஸ் ஆகும்னா ஒரு த்ரெட் மென்ஷன் பண்ண இடத்துல இல்ல ஒரு த்ரெட். ஸோ இந்த மல்டி லீடர்லாம் டெலிட் பண்ணிக்குவோம். டெலிட். ஸோ அந்த ஃபுல் பிளானையும் நீங்க திருப்பணும்னு ஆசைப்பட்டா கிளிக் பண்ணுங்க. ரொட்டேட். ஸோ சென்டர் பாயிண்டை பொறுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளவு 90. ஸோ ஒரு பிளான் ஒன்று பர்ஃபெக்டா திரும்பிட்டு அடுத்து நீங்க பார்க்க போற ஆப்ஷன் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் எப்படி ஒரு படத்துல பிளேஸ் பண்ணலாம், அதை எப்படி மென்ஷன் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் அனோட்டேஷன்ல ஏங்கிற சிம்பிள் வழியா இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் மல்டி டெக்ஸ்ட் ஒன்று, சிங்கிள் டெக்ஸ்ட் ஒன்று. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா இது சிங்கிள் வேர்டை நீங்க டைப் பண்ண போறீங்க அப்படின்னா சிங்கிள் டெக்ஸ்ட். ஒரு பேராகிராஃபாமே டைப் பண்ண போறீங்கன்னா அது மல்டி டெக்ஸ்ட். ஸோ சிங்கிள் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இது கேட்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் எங்க ஸ்டார்ட் பாயிண்ட் வேணும்னு கேட்குது. ஸோ இதான் உங்களோட ஸ்டார்ட் பாயிண்ட். அடுத்தது எவ்வளவு ஹைட். ஸோ ஹைட்டை நீங்க மென்ஷன் பண்ணணும் ஒரு 0.5. ஸோ ரொட்டேஷன் ஆங்கிள். ஸோ நீங்க கிரியேட் பண்ற டெக்ஸ்ட் ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆனாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன ஆங்கிள் செட் பண்ணீங்க. இல்ல 0னா ஜஸ்ட் என்டர். ஸோ என்ன டெக்ஸ்ட் வேணும். இது ரூம். ஏன்னா சைஸ் நீங்க மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணிக்க முடியும். 10x6. டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிங்கிள் டெக்ஸ்டோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு வேற எங்க டெக்ஸ்ட் வேணுமோ அங்க பிக் பண்ணுங்க. ஸோ அங்க டிராவல் ஆயிரும். ஸோ அதே டெக்ஸ்ட் ஹைட்டுக்கு ரூம் 2. ஸோ இதோட சைஸ் என்னவோ அதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ டபுள் என்டர் அடிக்க மூலியமா அந்த டெக்ஸ்ட்டை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பி எடிட் பண்றதுக்கு டபுள் கிளிக். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்றதுக்கு நீ ஆப்ஷன் டிடி. ஸோ கமெண்ட் மூலியமா எடுக்கிறதுக்கு டிடின்னு பிளேஸ் பண்ணீங்க. என்டர். ஸோ எங்க டெக்ஸ்ட் வேணுமோ அங்க கிளிக் பண்ணீங்க. அடுத்தது எவ்வளவு ஹைட். சேம் ஹைட். என்டர். சேம் ஆங்கிள். ஸோ இவ்வளோ டெக்ஸ்ட் நீங்க தனியா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 10x. ஸோ எவ்வளோ சைஸோ செட் பண்ணீங்க. ஸோ இது ஒரு 8. ஸோ இங்க வேணா இங்க டைப் பண்ணிக்க போறோம். ஸோ இங்க டைப் பண்றப்ப நீங்க இந்த டெக்ஸ்ட் திருப்பணும் அப்படின்னா எஸ்கேப் பண்ணிட்டு புதுசா ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அது எங்க இருக்கணும். டெக்ஸ்ட்ல சிங்கிள் டெக்ஸ்ட். ஸோ இந்த தான் வேணும். ஹைட் சேம் ஹைட் தான் பட் ஆங்கிள் மட்டும் 90 டிகிரி. என்டர். ஸோ டைப் பண்றப்போ அது நேரம் டைப் ஆகும். ஸோ ரூம் இல்ல வேற டைப் பண்ணீங்க. கிச்சன். கிச்சன். என்டர். இதோட சைஸ். ஸோ இது 12x4. ஸோ கிளிக் பண்ணிட்டு வெளியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சேஞ்ச் ஆயிரும். கிச்சன். ஸோ ஆங்கிளையும் செட் பண்ணி மாத்திக்க முடியும். ஸோ வெவ்வேறு இடத்துலையும் மாத்திக்க முடியும். ஸோ சிங்கிள் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா டைப் பண்றீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு விண்டோக்கும் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த விண்டோலாம் நேம் கொடுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட்ல ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல டோருக்கு நேம் கொடுக்குறப்ப இந்த டெக்ஸ்ட் 0 டிகிரியில் இருக்கணும். ஸோ இந்த விண்டோக்கு நேம் கொடுக்குறப்ப அந்த டெக்ஸ்ட் 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ ஆங்கிள் டைப் பண்றப்ப அந்த ஆங்கிள் டைமென்ஷனை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமென்ஷன் ஸ்டைல் இதோட ஸ்டைல நீங்க மாத்தணும் அப்படின்னா அனோட்டேஷன்ல டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ இது என்ன ஸ்டைல ஃபாலோ பண்ண எல்லாமே கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல கொடுக்கறதுக்கு எஸ்டி இதுல கமெண்ட் மூலியமாவும் டெக்ஸ்ட் ஸ்டைல அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்டி என்டர். ஸோ என்ன ஃபாண்ட்ல வேணும், என்ன போல்டா வேணுமா, இட்டாலிக் வேணுமா எல்லாமே செட் பண்ணீங்க. ஸோ அது கலர்ஸ், சைசஸ், ஹைட்டஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். அப்ளை, க்ளோஸ். ஸோ உங்க எல்லாமே போல்டா அதாவது இட்டாலிக் மெத்தட்ல கிரியேட் ஆயிருக்கும்.
ஸோ உங்களுக்கு சிங்கிள் டெக்ஸ்ட் தேவையில்ல, நீங்க பேர் ஆஃப் டைப் பண்ண போறீங்க, ஸோ இந்த இதில் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வேறு எதுவும் டைப் பண்ண போறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ல மல்டி டெக்ஸ்ட். ஸோ இது எப்படி யூஸ் பண்றது, கிளிக் பண்ணுங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் இதை ஃபர்ஸ்ட்டுக்கான, ஸோ ஒரு பாக்ஸ் மூலியமா இதை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க ஆரம்பிச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே நிறைய ஆப்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபார்மேட். ஸோ என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு டெக்ஸ்ட் கிரியேட் ஆகணும், ஸோ அதோட சைஸஸ் என்ன எல்லாம் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ வேணாலும் மாற்றிக்க முடியும். ஸோ போல்டை வேணும், மெட்டாலிக் வேணுமா, ஸோ எல்லா ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க. ஸோ கலரை வேணாலும் இங்கேயே நீங்க செட் பண்ணிட முடியும். ஸோ வந்துட்டு ஸ்கேல் ஃபேக்டர் ஸ்கேல் 1:100. ஸோ இது மாதிரி நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் தரும்போது இதை மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது தனி டெக்ஸ்ட், இது தனி டெக்ஸ்ட், இது தனி டெக்ஸ்ட். ஸோ நீங்க டைப் பண்றது எல்லாமே ஒரே டெக்ஸ்டா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அது மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ இங்க உள்ள வேர்ட்ல நீங்க வேர்ட்ல என்னென்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே இதுல யூஸ் ஆகும். ஸோ சிம்பிள்ஸ். ஸோ வேற எதுவும் சிம்பிள்ஸ் சேர்க்கணும் அப்படின்னா அதே மல்டி டெக்ஸ்ட் என்டர், எந்தத்துல வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ சிம்பிள்ஸ்ல என்ன சிம்பிள்ஸ் வேணும், டிகிரி சிம்பிள்ஸ், பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள், டயாமீட்டர் சிம்பிள்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ டிகிரி சிம்பிள்ஸ் வேணாலும் டிகிரி. ஸோ இந்த ஆங்கிளை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு 120 டிகிரி சிம்பிள்ஸ். இல்லை டயாமீட்டர் மென்ஷன் பண்ண அப்படின்னா டயாமீட்டர் 25. ஸோ இது மாதிரி தனித்தனியாக மென்ஷன் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். அதே மல்டி டெக்ஸ்ட்ல கிளிக் பண்ணுங்க, மல்டி டெக்ஸ்ட். ஸோ எந்த இடத்துல வேணும், என்ன டைப் பண்ணணும் டைப் பண்ணீங்க, இன்ஃபோமீடியா. அடுத்து நீங்க பார்க்க போறது அனோட்டேஷன் உள்ள டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ அந்த டேபிள் எப்படிலாம் எடிட் பண்ணலாம், ஸோ அதில் எப்படி டெக்ஸ்ட்டை இன்செர்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேபிள் ஐகான் இந்த அனோட்டேஷனுக்கு மேலே இருக்கும். ஸோ டேபிள். ஸோ இதில் எந்த ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ண போவீங்களோ அந்த ஸ்டைலை சூஸ் பண்ணிடலாம். ஸோ நிறைய ஸ்டைல் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிறப்ப இந்த ஸ்டைல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலை ஒன்று கிளிக் பண்ணீங்க. ஸோ புதுசாக நீங்கள் ஸ்டைல் கிரியேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ பக்கத்தில் உள்ள ஸ்டைல், அதாவது டேபிள் ஸ்டைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் டேபிள் ஸ்டைலோட டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயும் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அதோட பேர் இன்ஃபோமீடியா. ஸோ இன்ஃபோமீடியாங்கிற நேம்ல ஒரு ஸ்டைல் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் என்னென்ன இருக்குங்கிறத வரிசையாக பார்த்துடலாம். ஸோ இந்த டேபிள் டைரக்ஷன் அதில் டவுன் அப். ஸோ டவுன் அப்படிங்கிறப்ப ஹெட்டர், டைட்டில், ஸோ டேட்டாலாம் வரிசையாக எப்படி வரும். ஸோ அப்புன்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் ரிவர்ஸ்ல போகும். ஸோ கீழே டைட்டில், அதுக்கு மேலே உங்கள் சப் ஹெட்டிங், அதுக்கு மேலே உங்கள் டேட்டா. ஸோ இது எப்பயுமே டவுனாக செட் பண்ணீங்க. ஸோ அடுத்து உள்ளது செல் ஸ்டைல்ஸ். ஸோ எந்த செல்லுக்கு நீங்கள் ஸ்டைலை மாற்ற போயின்னு செட் பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெருசாக உள்ளது டைட்டில்னு எடுப்பாங்க. ஸோ அடுத்தது உள்ளது ஹெட்டர். ஸோ ஹெட்டருங்கிறது உங்களோட சப் ஹெட்டிங் தான் இங்க ஹெட்டர். ஸோ அடுத்தது டேட்டா. ஸோ டேட்டாங்கிறது மற்றபடி உள்ள எல்லாமே டேட்டாஸ்ன்னு எடுத்துக்கும். ஸோ எதோட செட்டிங்கை நீங்க மாற்ற விரும்புறீங்களோ அந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில மாற்ற போறீங்கன்னா இங்க டைட்டில சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க அதை பத்தி இன்ஃபர்மேஷன், ஜென்ரல், டெக்ஸ்ட், பார்டர். ஸோ எல்லாத்துலயும் இந்த ஆப்ஷன் இருக்கும். பட் எதை மாற்ற போறோம், ஸோ டைட்டிலோட சம்திங் இன்ஃபர்மேஷனை மாற்ற போறீங்க. ஸோ டைட்டிலோட ஜென்ரல் என்னென்ன இருக்கும்னா கலர். ஸோ என்ன கலர்ல ஃபில் ஆகணும், ஸோ அந்த இடத்துல என்ன அலைன்மெண்ட் இருக்கணும். ஸோ அந்த செல்ல நான் டைப் பண்றது எல்லாமே மிடில் சென்டர்ல. ஸோ அந்த இடத்துல டைப் பண்றது எல்லாமே டாப் ரைட் தான் உட்காரணும்னு தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல மிடில் சென்டர். ஃபார்மேட். ஸோ அந்த இடத்துல டைப் ஆகிற டெக்ஸ்ட் என்ன ஃபார்மேட்ல டைப் ஆகணும்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ லேபிள். ஸோ இது லேபிளா இல்லை டேட்டாவா. ஸோ லேபிள் அப்படிங்கிறது டைட்டில் அண்ட் ஹெட்டர் ரெண்டுமே லேபிளா கிரியேட் ஆகும். டேட்டா சாதாரண செல்லா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ மார்ஜின். ஸோ அந்த மார்ஜின் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 0.6, 0.6 வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டியில்லை. ஸோ மெர்ஜ் செல்ஸ் ரோஸ். ஸோ இதை அன்டிக் பண்றது மூலியமா ஒன்னுக்கும் தனித்தனி டைட்டில் கொடுத்துக்க முடியும். ஸோ டிக் எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஒரே செல்ஸ். ஸோ மெர்ஜ் செல்ஸ் அண்ட் ரோஸ் கிரியேஷன். ஸோ டைட்டிலுக்காண்டி அவரோட செல்ஸ் அண்ட் ரோஸ் எல்லாம் கம்பைன் ஆயிரும். ஸோ இதான் ஜென்ரல்ல உள்ள ஆப்ஷன். ஸோ அடுத்தது டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் அந்த செல்ல டைப் பண்ற டெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்றதுதான் இந்த டெக்ஸ்ட். அவரோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் உள்ளது டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ அதில் என்ன ஃபாண்ட்டை மெயின்டைன் பண்ண போவீங்களோ அந்த ஃபாண்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ மாற்றிக்கிறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இது. ஸோ அந்த இதில் டைப் ஆகிற டெக்ஸ்டோட ஹைட் எவ்வளோ இருக்கும்னா ஒரு 1 இல்லைன்னா 2 இருக்கணும். ஏன்னா டைட்டில் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால 2ன்னு செட் பண்ணியிருக்கேன். அதோட கலர் எப்படி இருக்கணுமோ அது சொல்லிங்க. ஸோ எல்லோ கலர் இருக்கணும். டைட்டில் எப்பவுமே 2ங்கிற ஹைட்ல எல்லோ கலர்ல மெயின்டைன் ஆகணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆங்கிள் தேவைப்பட்டுச்சுன்னா ஆங்கிள். அடுத்தது பார்டர். ஸோ டைட்டிலோட இந்த டேபிள் காலம் எப்படி இருக்கணும், என்ன லைன் டைப் ஃபாலோ பண்ணணும், அது என்ன கலரை ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு டபுள் லைன் வேணும்னா டபுள் லைன். ஸோ எப்பயுமே பார்டர்ல செட் பண்ணீங்க, பார்டர் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டிலுக்கு நீங்க எல்லா செட்டிங் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு அடுத்து உள்ளது ஹெட்டர். ஸோ ஹெட்டோட ஆப்ஷன் மாத்திக்க போறோம். ஸோ ஹெட்டர்ல ஜென்ரல்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, டைப், ஃபார்மேட் எல்லாம் இருக்கும். டெக்ஸ்ட். ஸோ ஹெட்டருங்கிற செல்ல என்னென்ன டைப் பண்ணிக்க போறீங்க, அதோட ஹைட். ஸோ அங்க 2 டைப் பண்ணிருக்கோம், இங்க 1.5. ஸோ அதோட கலர் ரெட். ஓகே, அடுத்தது டேட்டா. ஸோ டேட்டால அதோட கலர் எவ்வளவு இருக்கும்னு செட் பண்ணீங்க. ஸோ இது 1. அதோட கலர் ஜஸ்ட் சியான் கலரை செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது 3ங்கிற ஹைட், இது 2, இது 1 அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஸ்டைல் 1 ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணி தான் நீங்க கிரியேட் பண்ண போறீங்கனாலும் இதெல்லாம் மாத்திக்க முடியும். ஸோ க்ளோஸ். ஸோ இன்ஃபர்மீடியா. ஸோ எந்த ஸ்டைல ஃபாலோ பண்ண போறீங்க, ஸ்டாண்டர்டையா இல்ல இன்ஃபர்மீடியாவியா? ஸோ நிறைய ஸ்டைல் நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒன்னு கீழே பிரிவு காமிக்கும். ஸோ இந்த ஸ்டைல் சாதாரண ஸ்டைலா இருக்கு. ஸோ இன்ஃபர்மீடியா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து ரைட் சைடு உள்ள எல்லாமே இந்த டேபிள் இன்செர்ட்டிங் மெத்தட். எப்படி இந்த டேபிள் இன்செர்ட் பண்ண போறீங்க, எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போறீங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது இன்ஸ்ட்ரக்ஷன் பிஹேவியர். ஸோ பிளேஸ் பண்றப்போ ஒரு பாயிண்ட் தேவை, அந்த பாயிண்ட் எப்படி பிளேஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்பெசிஃபை த இன்டர்செக்ஷன் பாயிண்ட். நேரா ஸ்கிரீன்ல ஸ்பெசிஃபை பண்ண போறான்னு கேட்கும், இல்ல ஸ்பெசிஃபை த விண்டோ. ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமா உங்க காலம்ஸ் எவ்வளவு, எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும். ஸோ அது ஒன்னுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு டேபிள் கிரியேட் ஆயிரும். அதை கொண்டு ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாயிண்டை பொறுத்து. ஸோ ஸ்பெசிஃபையான விண்டோனா உங்களோட காலம் வித், அதாவது எவ்வளவு லென்த் வேணும் எவ்வளவு வித் வேணுங்கிறத நீங்க ஸ்கிரீன்லயே பிக் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் விண்டோ. இங்க சொல்ல போறீங்கன்னா ஸ்பெசிஃபிக் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸ்பெசிஃபிக் விண்டோ செட் பண்ணீங்க, அதுல எத்தனை காலம்ஸ் வேணும். ஸோ உங்களுக்கு காலம்ஸ் அப்படிங்கிறது 1, 2, 3. ஸோ காலம்ஸ் ஒரு 6 வேணும். ஸோ ரோ அப்படிங்கிறது எத்தனை வேணுமோ அதை 3 டைப் பண்றேன். ஸோ இங்க என்ன டைப் பண்றீங்களோ அதுல +2 ஆட் ஆகி தான் வரும். ஸோ ஏன் அப்படின்னா நீங்க கொடுக்குற வேல்யூஸ் ஜஸ்ட் டேட்டாக்கு மட்டும் தான். ஸோ ஹெட்டர் அண்ட் டைட்டில் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். ஸோ 6 காலம் வேணும். ஸோ 3 + 2 5 ரோஸ் வேணும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் செல் டைப் ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கணும், டைட்டில். அடுத்ததுல என்ன இருக்கணும், ஹெட்டர். இல்ல அது உங்களுக்கு டேட்டா வேணும், அது டேட்டா. இல்ல அதுவும் டைட்டில்னா அதுவும் டைட்டில். ஸோ தனித்தனியா உங்களால மாத்திக்க முடியும். ஸோ இந்த இதுக்கு என்ன வேணும் தனித்தனியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் டேபிள் ஒன்று ரைட்டா ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கான் வச்சுட்டு அடுத்த பாயிண்ட் நீங்க இழுத்துக்க முடியும். ஸோ எவ்வளவு லென்த் வேணும் எவ்வளவு பிரெத் வேணும். ஸோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது டேபிள் இன்செர்ட் பண்றப்ப உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா பிக்ஸ்டா இவ்வளவு லென்த் கொடுத்து உள்ள வந்திருப்பீங்க. ஸோ அதனால சேஞ்ச் பண்ணிக்கிறது கஷ்டம். ஸோ எவ்வளவு லென்த் உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணீங்க. ஸோ டேபிள் ஒன்று கிரியேட் ஆயிரும், டேபிள் ஒன்று ஃபார்ம் ஆயிட்டு. ஸோ இதுல எப்படி டைப் பண்றது, ஒவ்வொரு செல்லா போய் இன்க்ளூடா நீங்க இண்டிவிஜுவலா டைப் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இங்க டபுள் கிளிக் பண்ணுங்க, உள்ள டெக்ஸ்ட் பிளேஸ் ஆகும். ஸோ இந்த இதிட்ட நீங்க டைப் பண்ண, அதாவது நீங்க செட்டிங்ல என்ன கொடுத்தீங்க, எல்லோ கலர் கொடுத்தீங்க, எவ்வளவு சைஸ். ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு வாட்டி நீங்க உள்ள வரும்போது டிஃபால்ட்டா உள்ளது 2 சைஸ். நீங்க இது மாதிரி செட்டிங்ல போய் 2ங்கிற சைஸ் எல்லோங்கிற கலர் இது மாதிரி செட் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதை மெயின்டைன் ஆகும். ஸோ உங்க கன்வீனியன்ட்டா தகுந்தாப்புல நீங்க ஒவ்வொரு வாட்டி மாத்தணும். ஸோ ஒவ்வொரு வாட்டி மாத்தணும் அவசியம் கிடையாது. அதனால இங்க 2ன்னு செட் பண்ணிட்டேன். ஸோ இங்க என்ன வேணும், ஸோ இந்த டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேபிள் உள்ள ஒவ்வொரு செல்லையும் எப்படி டெக்ஸ்ட் பிளேஸ் பண்றதை பத்தி பார்க்க போறோம். ஸோ எப்படி பிளேஸ் பண்ணலாம், ஸோ ஒவ்வொரு வாட்டியும் டபுள் கிளிக் பண்றது மூலியமா டெக்ஸ்ட் பிளேஸ் ஆகும். ஸோ இந்த செல்லை சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது எக்ஸ்ட்ரா செல் ஆட் பண்றது, எக்ஸ்ட்ரா ரோ ஆட் பண்றதை பத்தி இன்ஃபர்மேஷன் கிரியேட் ஆகும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்றது மூலியமா உள்ள டெக்ஸ்ட்டுக்கு பிளேஸ் ஆகும். ஸோ நீங்க டெக்ஸ்ட்ல பார்த்த அந்த டேபிள் காலம் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன டெக்ஸ்ட் வேணாலும் இதுல டைப் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட ஹைட் எவ்வளவு 2. ஸோ நீங்க எவ்வளவு ஹைட் செட் பண்ணீங்களோ அந்த ஹைட்டுக்கு தான் டிஃபால்ட்டா இருக்கும். இதை நீங்க சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இண்டிவிஜுவலா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க, திருப்பி இதே செல்லுக்கு வரும்போது இந்த ஃபார்மெட் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா செட் ஆயிரும். ஏன்னா நீங்க செட்டிங்ல இந்த ஃபார்மெட் தான் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ இந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ கிரியேட் பண்றேன் BOM. ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்காண்டி BOMனு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல சீரியல் நம்பர். ஸோ இதுல என்ன டைப் பண்ணுவோம்னா நேம். ஸோ டைப் பண்ணும்போது ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த செல்லுக்கு கொடுத்த செட்டிங்ஸ் கிரியேட் ஆயிட்டு இந்த செல்லுக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க டிஃபால்ட்டா செட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு செல்லையும் டபுள் கிளிக் பண்ணுங்க. இது டிராயிங் நம்பர், குவான்டிட்டின்னு போடுறேன். ஸோ யார் டெவலப்பர். ஸோ இது மாதிரி நேம் உங்களுக்கு பெருசா போகும்போது அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க ஏரோ மார்க் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த செல்லோட ஹைட், அது செல்லோட வித் கிரியேட் ஆகும். ஸோ மொத்தமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இதை மட்டும் பெருசு பண்ண போறோம் அப்படின்னாலும்
சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ இது மாதிரி நிறைய நம்பர் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ டேபிளோட ஹெட்டர் உங்களுக்கு டெவலப் ஆயிட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு குவான்டிட்டிஸ் டேட்டாவை நீங்க டைப் பண்ண போறீங்க அப்படின்னா டேட்டாங்கிற செல்லை டைப் பண்ணி ஒன்றா டைப் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ டபுள் கிளிக். ஸோ இந்த சீரியல் நம்பர் 1. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு ஒன்றுங்க டைப் ஆயிட்டு ஸோ மிடில் சென்டரில் எல்லாம் பிளேஸ் ஆகிருக்கும். சப்போஸ் இதை மாற்றிட்டீங்க, மாற்றணும் அப்படின்னா இங்கே ஜஸ்டிஃபிகேஷனில் வந்து அது உட்காரணும், மிடில் சென்டரா டாப் சென்டரானு செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த செல்ல நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணணும், இல்லைன்னா சீரியஸாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா ஸோ அந்த சீரியஸ் ஃபில் ஆட்டோமேட்டிக்காக 1 2 3ன்னு ஃபில் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த நேம், இங்கே நேம் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க இங்க ஏ ஏபிசின்னு டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த செல், ஸோ இங்க ஏடபிள்யூஇ. ஸோ ஒரு நேம் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த செல்லுக்கு வர்றதுக்கு நீங்க என்ன டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செல்லுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஜிடிஆர்னு 3 நேம் டைப் பண்ணியிருக்கோம். அடுத்து டிராயிங் நம்பர். ஸோ இங்க உள்ள டிராயிங் நம்பர் என்னவோ டைப் பண்ணீங்க. ஸோ இங்க கிரியேட் பண்ண 5 to 8 தான் எல்லா செல்லும் கிரியேட் ஆகணும். ஸோ நீங்க எத்தனை செல் இருக்கோ அத்தனை செல்லுக்கும் ஒரே டிராயிங் நம்பர் தான். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது மாதிரி ஒரே செல்லை காப்பி பண்ணணும் அப்படிங்கிறப்ப கிளிக் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி கிளிக் பண்றப்ப 5 8 2 8 5 8 3 5 8 4ன்னு இது இன்க்ரிமெண்ட் ஆர்டர் கிரியேட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு அப்படி ஆக வேண்டாம். ஸோ பேக் ஸ்பேஸ் வந்துடுறேன். கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட், அதாவது இந்த நம்பர் காப்பி மட்டும் ஆகணும் அப்படிங்கிறப்ப இதை கிளிக் பண்ணீங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபில் சீரியஸ். ஸோ ஃபில் சீரியஸ்ங்கிற ஆப்ஷன் உங்களோட நம்பரை சீரியஸாக ஃபில் பண்ணும். அடுத்த உள்ள ஆப்ஷன் ஃபில் சீரியஸ் வித்வுட் ஃபார்மேட். ஸோ அந்த நம்பரை சீரியஸாக ஃபில் பண்ணும், பட் இந்த செல்லுக்குனே ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு டெவலப் ஆகுது. காப்பி செல்னா ஜஸ்ட் இந்த செல் காப்பி மட்டும் ஆகும். காப்பி செல் வித்வுட் ஃபார்மேட்டிங்னா ஃபார்மேட்டை விட்டுட்டு இது காப்பி ஆகும். ஃபில் ஃபார்மேட்னா இந்த டெக்ஸ்ட்ல என்ன ஃபார்மேட் இருக்கோ அந்த ஃபார்மேட் மட்டும் ஃபில் ஆகுமே தவிர அது டெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த இதுவும் ஆகாது. ஸோ உங்களுக்கு தேவை இப்ப காப்பி செல், காப்பி. ஸோ டெக்ஸ்ட்டை நீங்க எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி உள்ளதான் நம்பர்ஸ்க்கு மட்டும் நீங்க காப்பின்னு செட் பண்ணிக்க அவசியம். ஸோ குவான்டிட்டி 2, ஸோ அடுத்தோட குவான்டிட்டி 3, குவான்டிட்டி 1 செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் மாறி இருக்கு. ஸோ இதோட ஃபார்மேட்டை நீங்க கீழே கொண்டு வரணும் அப்படின்னா அதே ஆப்ஷன் தான். ஸோ செல்லை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு ரைட் கிளிக். ஸோ இதுல ஃபில் ஃபார்மேட். ஸோ அந்த ஃபார்மேட் அந்த டூல்ல செல்ல உள்ள ஃபார்மேட் அப்படியே இதுல காப்பி ஆகும். ஸோ டேட்டாஸ் எதுவும் உங்களுக்கு காப்பி ஆகாது. ஸோ யார் டெவலப்பர் யார் ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்க இண்டிவிஜுவலா ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா ஒரு ரோ தேவை, எக்ஸ்ட்ரா ஒரு செல் தேவை, இல்லை ஃபார்மேட் நான் கம்பைன் பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஸோ எந்த செல்ல கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த செல்லுக்கு ரோ எக்ஸ்ட்ரா இன்சர்ட் ஆகணும், இல்லை அந்த ரோ பிலோ இன்சர்ட் ஆகணுமா, இல்லை ஒரு ரோவை டிலீட் பண்ணணுமா செட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்சர்ட் காலம். ஸோ காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது அது லெஃப்ட்ல ஆட் ஆகணுமா, இல்லை ரைட்ல ஆட் ஆகணுமா, இல்லை அந்த காலம் ரைட் ஆகணுமா. ஸோ இன்சர்ட் லெஃப்ட் அப்படின்னா நீங்க செல் கிளிக் பண்ணிருப்பீங்க, அதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு செல் ஆட் ஆகும். ஸோ இன்சர்ட் ரைட்னா ரைட் சைடு ஒன்று ஆட் ஆகும். ஸோ இப்போ இந்த காலம் ஃபுல்லா உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா டெலிட் காலம். ஸோ இந்த காலம் தேவையில்லைன்னா அந்த காலத்துல ஏதாச்சும் செல்ல கிளிக் பண்ணி டெலிட் காலம். ஸோ அடுத்தது சில பர்பஸ்க்காண்டி இந்த 3 காலம்ஸையும் நீங்க ஒன்னா மாத்தணும், இல்ல 2 ரோஸை ஒன்னா மாத்தணும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ 2 செல்லை எப்படி கண்டினியூஸா செலக்ட் பண்றது அப்படின்னா ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா கண்டினியூஸா செலக்ட் ஆகும். ஸோ 3 ஒன்னா செலக்ட் பண்ணீங்க. ஸோ மெர்ஜ் செல். ஸோ மெர்ஜ் ஆல்னு கொடுத்தீங்களா மெர்ஜ். ஸோ டோட்டலா மெர்ஜ் ஆயிரும். ஸோ ரோவை மட்டும் நீங்க மெர்ஜ் பண்ணீங்கன்னா மெர்ஜ் ரோ, காலம் மட்டும்னா மெர்ஜ் காலம். ஸோ உங்க மெர்ஜ் ஆல்னே கொடுத்துரும். ஸோ அது ஃபுல்லா ஒரே இதாக ஆயிரும். ஸோ மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா அந்த செல்லை கிளிக் பண்ணி அன்மெர்ஜ் செல் கிளிக் பண்றது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா அது பழைய பொசிஷன்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிரியேட் ஆயிரும். அடுத்தது ஒரு ப்ராப்பர்ட்டிஸை மாத்தி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மேட்ச் பண்ணலாங்கிறத பத்தி பார்த்தலாம். ஸோ இந்த நம்பருக்கு வேற கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் இல்ல இந்த கலர். ஸோ வேற எதுவும் நீங்க செட் பண்ணாலும் ஸோ ஓரியன்டேஷன்ல டாப் ரைட், ஸோ டாப் சென்டர் செட் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ மாத்தினதுக்கு அப்புறம் இங்க இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதே மாதிரி தேவைப்பட்ட டெக்ஸ்ட்டை மாத்திக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த செல்லை மட்டும் கிளிக் பண்ணுங்க. அதுல மேட்ச் செல். இந்த செல்லோட ப்ராப்பர்ட்டிஸ் காப்பி பண்ணி எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணா போதும். ஸோ இந்த செல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்தாப்புல மாறும். ஸோ டேட்டாஸ்ல உள்ளது டேட்டாஸ்ல மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஹெட்டர்ல உள்ளது ஹெட்டர்ல மட்டும் தான் கிரியேட் ஆகும். டெக்ஸ்ட் செல்.
ஸோ இது மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செட்டிங்ஸை மாற்றி டேபிள்ஸ் இன்சர்ட் பண்ணி டேபிளை எடிட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதான் டேபிள். ஸோ டேபிளோட ஸ்டைல் டிபியில் இங்கே இன்னும் இருக்கும். ஸோ வேறு டேபிள் வந்து மாற்றினாலும் இங்கே டேரெக்டாக மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்டைல் அடுத்து சாதாரண ஸ்டாண்டர்ட் ஸ்டைல். ஸோ இந்த டேபிளை நீங்கள் கமெண்ட் மூலியமாக அக்சஸ் பண்ணிக்கணும்னா டிபி. ஸோ டேபிள் என்டர். ஸோ ஒரு ஸ்டைலை மாற்றிக்கலாம். அங்கேயே நீங்கள் இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷனையும் மாற்றிக்க முடியும். ஸோ நார்மல் ஸ்டைலில் டேபிள் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, இத்தனை காலம். ஸோ இங்கே டைப் பண்ணுறப்ப நீங்கள் டைப் பண்ண வேண்டியது என்ன டைப் பண்ணணும்? ஸோ பிஓஎம் டைப் பண்ணணும். ஸோ பிஓஎம் பட் டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் உள்ள வரும்போது சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்காண்டி தான் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டே என்ன ஹைட்டில் டிஃபைன் பண்ண போகிறோம், என்னென்ன கலரில் டிஃபைன் பண்ண போகிறோம்னு மாற்றிக்கிறோம்.